ஷெரீஃபா, அஸ்ஸலாமு அலைக்கும். கேக்குதா? ஷெரீஃபா. ஷெரோன். ரைட். நான் அந்த ஹொஸ்டாரன் 5:45க்கு மாதிரிக்கு என் பண்ணுங்களா? ஓகே, ரைட். ஓகே. ஸ்கிரீன் ஷேர் பண்றதா? நான் பண்றேன். ரைட். புள்ளியில் ஸ்கிரீன் கிளியர் ஆயிக்கா, பிளர் ஆகின மாதிரிக்கா? பிளர் ஆகிக்குது. கிளியர் இல்லக்கா. புள்ளியில் என்ன சரி ஸ்டார்ட் பண்ணுவோமா? ரிப்ளை பண்ணுங்க என்னண்டு. பேப்பர் செஞ்சுட்டு வந்தா. புள்ளியில் பேசுறது கேக்குதா? நான் ஓவா இல்லையான்னு சரி சொல்லுங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் என்னமான கேள்வி கேட்டேன்னு சொன்னா மைக் ஆன் பண்ணி பேசுங்க, சரியா? அப்பதான் ஈஸி ஆகும். பாருங்க, இப்ப இதுல வந்து இப்ப இலக்கண செக்ஷன். இலக்கணத்தை பொறுத்த வரையில உங்களுக்கு வந்து இப்போ ஓ லெவலை பொறுத்த வரையில அதுல வந்து 40 கேள்விகள் வந்திருக்கும். ஆனா ஏ லெவல்ல வந்து அவ்வளவெல்லாம் கஷ்டப்படுத்தல. 20 கேள்விகள் தான் தருவாங்க. சரி, அதுக்கு வந்து ஒன்றுக்கும் 5 ஆன்சர் செய்யும். அதுல வந்து மிக பொருத்தமானது என்ன செய்யணும், நாங்க வந்து தெரிவு செய்யணும். இப்ப இதுல பாருங்க, நான் முதலாவது கேள்வி கேட்டிருந்தேன் என்னன்னா, பின்வருவனவற்றுள் கூட்டுயிர் எது அப்படின்றது முதலாவது கேள்வியா மீது. இப்ப எங்களுக்கு தெரியும், தமிழ்ல இருக்கிற எழுத்துக்கள் ஒவ்வொன்றது மெய் எழுத்தா இருந்தாலும் சரி, உயிரெழுத்தா இருந்தாலும் சரி, அந்த உச்சரிப்புகளோட அடிப்படையில், அதாவது வந்து ஒலிகளின் அடிப்படையில் என்ன செய்வோம்னு சொன்னா அதை வந்து நாங்க நிறைய வகைப்படுத்துவோம். இப்ப என்ன, இப்ப உச்சரிப்பு அல்லது ஒலி உறுப்புகள் அப்படின்னு சொல்லக்கொள்ள எங்களுக்கு வந்து எங்களோட உதடு, அதே நேரம் நாக்கு, தொண்டை, இதெல்லாம் வந்து ஒரு ஒலியை உச்சரிக்கிற உறுப்புகளாக வந்து காணப்படுது. சரியா? அந்த வகையில் இப்ப எங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு எழுத்தையும், அதாவது வந்து இப்போ உயிர்கள் எழுத்தோம்னு சொன்னா அதுக்கு நாங்க இதழ் குவியும் உயிர்கள், இதழ் குவியா உயிர்கள், அதே நேரம் இடை உயிர்கள், மேல் உயிர்கள், அப்படி என்ன செய்வோம், நிறைய வகைப்படுத்திப்போம். இப்ப இதுல வந்து உங்களுக்கு கேட்ட கேள்வி என்ன, கூட்டுயிர் அப்படின்னு கேட்டு ஆன்சர் தந்திராங்க. முதலாவது பாருங்க, ஆ. ரெண்டாவது தந்தாங்க இ. மூணாவது ஐ. நாலாவது
கை, அடுத்தது வந்து ஓ அப்படின்றது வந்து தந்திக்கு. இதுல இப்ப செல்லுங்க விட மார்க் பண்ணுவாங்க. கூட்டுயிர் எது எழுத்து கூட்டுயிரா வரும்? இதுக்கான ஆன்சர் எது? சொல்லுங்க பாப்போம். எது ஆன்சரா வரும்? எத்தனாவது ஆன்சர்? மூன்றாவது. மூணாவது. ஏன்னு சொன்னா இப்ப கூட்டுயிர் அப்படின்னு சொல்லக்கொள்ள அல்லது சந்தியகர எழுத்து கூட்டுயிர் அப்படின்னு சொல்லக்கொள்ள அதுல வந்து உயிரெழுத்துக்கள்ல ஐ, அதோட வந்து அவ், சரியா? ஐயும் அவ்வும் வந்து கூட்டுயிர்கள் அப்படின்னு சொல்லப்படும். ஏன்னு சொன்னா இந்த ஐ எப்படி உருவாகிக்குது? யாரான்னு சொல்லுங்க. ஐன்ற எழுத்துக்கு என்னென்ன உயிர்கள் இக்கி? அவும் ஈயும். ஆசக ஈ சேர்ந்து தான் ஐ உருவாகி இருக்குது. ஆசக ஊ சேர்ந்துதான் என்ன உருவாகிக்குது? ஔ உருவாகி இருக்குது. அப்ப இங்க ஐ அப்படின்னு ஆனா ஈனா ஓனா இதெல்லாம் பார்த்தா அது வெறுமனை வந்து ஒரு எழுத்தை கொண்டு காணப்படுது. ஆனா ஐ அப்படின்னு சொன்னா அதுல வந்து என்ற ஒரு உயிரும் என்ற இன்னொரு உயிரும் சேர்ந்து இரண்டு உயிர்கள் சேர்ந்து இந்த ஐ அப்படின்ற எழுத்து அந்த உயிரெழுத்து வந்து உருவாகிக்குது. அப்ப இதுல வந்து கூட்டுயிராக இடம்பெற்ற எழுத்து எதுன்னு சொன்னா ஐ அப்படின்றது தான் எங்களுக்கு வந்து விடையாக வரும். இதுல வந்து எக்ஸ்ட்ராவா நீங்க என்ன செய்யணும்? மேல் உயிர்கள் என்ன, கீழ் உயிர்கள் என்னன்னு எல்லாம் பார்க்கணும். இப்ப வந்து கூட்டுயிர்கள்னு சொல்லக்கொள்ள அதுல ஐயும் அவ்வும் வரும். சரியா? அதே நேரம் இதழ் குவியும் உயிர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கொள்ள ஓ ஓ ஓ ஓ ஓ அப்படின்றது வரும். அதெல்லாம் உனக்கு வந்து படிப்பிச்சு தந்திருப்பாங்க. இதழ் குவியா உயிர்கள், இதழ் குவிகிறது, இதழ் குவியாது அப்படி நிறைய வகைப்பாடுகள் இருக்கு. இப்ப மெய்யெழுத்துக்கள் எடுத்தோம்னு சொன்னா அதுல மூக்கொலிகள் என்று சொல்லிக்கும், வெடிப்பொலிகள் என்று சொல்லிக்கும், அடுத்தது வந்து வருடொலிகள் நீக்கும். அப்படி ஒவ்வொரு வகையான ஒலிகள் இருக்குது. அப்ப உங்களுக்கு வந்து முதலாவது கேள்வி மற்றும் இரண்டாவது கேள்வி அந்த ஒலிகள் அடிப்படையாக வச்சுதான் எப்பவுமே வந்து கேட்கப்படும். அப்ப முதலாவது இங்க கேட்டது வந்து கூட்டுயிர். ஆகவே இங்க கூட்டுயிராக அமையப்படுறது வந்து எதுன்னு சொன்னா ஐ அப்படின்ற எழுத்து. இப்ப ரெண்டாவது பாருங்க. பின்வருவனவற்றுள் நுனி நா நடு அன்னத்தை தொட உச்சரிக்கப்படும் எழுத்து. நுனி நா நடு அன்னம் அப்படின்னு கேட்கிறாங்க. சரியா? நுனினா நடு அன்னத்தை தொட உச்சரிக்கப்படும் எழுத்துன்னு சொல்லி 5 விட தாண்டிக்குது பாருங்க. ந ர ஞ ந க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 5 எழுத்துக்கள் தரப்பட்டிருக்குது. இதுல உங்களுக்கு நுனினா நடு அன்னத்தை தொடுறதுக்கு உச்சரிக்கப்படுற எழுத்து எது அப்படின்னு சொன்னா 4வது விட 3 சொல்லி நானா. 3 சொல்லி நா வந்து நுனினா நடு அன்னத்தை தொட உச்சரிக்கப்படுற ஒரு எழுத்தாக வந்து காணப்படுது. அதே நேரம் நாங்க வந்து 2 சொல்லி நாவை பார்த்தோம்னு சொன்னா அது வந்து நுனினா மூக்கொலி அப்படின்னு சொல்லப்படும். நுனினா மூக்கொலி அப்படின்னும் 2 சொல்லி நாக்கு. இந்த மார்க் பண்ணிக்கோங்க சைட்ல. நுனினா நுனி அன்ன மூக்கொலி அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரம் வந்து வளைனா மூக்கொலி அப்படின்னு சொல்லப்படும். சரியா? வளைனா மூக்கொலி ர, அதாவது இர் அப்படின்ற இந்த இடையின எழுத்த பார்த்தோம்னு சொன்னா இர் அல்லது ரக்கு சொல்லுவோம் நுனி அன்ன வருடொலி அப்படின்னு. அப்ப உங்களுக்கு இதே நுனி அன்ன வருடொலின்னு கேட்டீங்கன்னு சொன்னா ர அப்படின்றது என்னதான் வந்திக்கும்? விடையாக வந்து உங்களுக்கு வந்திக்கும். அதே நேரம் கடை அன்ன மூக்கொலி, கடை அன்ன மூக்கொலின்னு கேட்டா க, இங்கன்னா க 5வது விட அந்த க வந்து கடை அன்ன மூக்கொலியாக வரும். ஆனா இங்க நீ கேட்டது நுனினா நடு அன்னத்தை தொற்ற எழுத்து எதுன்னு சொன்னா 4வது விட 3 சொல்லி அந்த எழுத்து வரும். அதுக்கு வந்து நாங்க வந்து வளைனா மூக்கொலி அப்படின்னு சொல்லியும் சொல்லுவோம். சரி, சில எழுத்துக்களுக்கு வந்து 2-3 ஒளி வடிவங்கள் வரும். இப்ப உங்களுக்கு யகரமை அல்லது வகரமை, யகரமை வகரமைன்னு கொள்ள இ இவ் இந்த 2 எழுத்துக்கும் நாங்க ஒரு பேர் சொல்றேன்னா அரை உயிர்கள். உங்களுக்கு வந்து அதை கேட்டு வரையும் மேலும் அரை உயிர் யகரமைக்கு தான் ஈன்னு சொல்லுவோம். சரியா? யகரமை அதோட வந்து வகரமை இவ்வண்ணா இந்த 2 எழுத்துக்கும் அரை உயிர்கள் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவோம். சரியா? அப்ப அரை உயிர்கள் அதை எக்ஸ்ட்ராவா சொல்லி மார்க் பண்ணிக்கோங்க. அரை உயிர்கள் கேட்டேன்னு சொன்னா இந்த 2 மெய்யெழுத்துக்களும் அரை உயிர்களாக கருதப்படும். இப்படி 18 மெய்யெழுத்துக்கள், அதே நேரம் இருக்கிற 12 எங்களோட உயிர் எழுத்துக்கள். இது ஒவ்வொன்றையுமே வந்து அந்த ஒலிகளின் அடிப்படையில் என்ன செய்யறாங்க? ஒவ்வொரு வகைப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்து வகைப்படுத்துற அந்த எது சரி 2 வகைப்பாடு, அதாவது வந்து உயிர்ல வார ஒரு வகை, மெய்ல வார ஒரு வகை உங்களுக்கு வந்து முதலாவது 2வது கேள்விகளாக வந்து கேட்கப்படும். சரி, அதனால நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா அந்த
ஒலிகள் இலக்கணத்துல வந்து அந்த ஒலிகள் அப்படின்ற அந்த பகுதியை வந்து எக்ஸாமுக்கு வந்து பார்த்துட்டு போங்க. அது எப்படி வந்து பாடமாக்குறதும் லேசி, கஷ்டம் வந்து இல்லை. சரியா? அப்ப பார்த்துட்டு போனேன்னு சொன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் வந்து இலகுவா வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்ப 3வது கேள்வி பாருங்க. பின்வருவனவற்றுள் உடல்நிலை மெய்மயக்கம் இடம்பெறும் சொல். இப்ப எங்களுக்கு தெரியும் இலக்கணத்துல உடல்நிலை மெய்மயக்கம், அதே நேரம் வேற்றுநிலை மெய்மயக்கம்னு சொல்லி 2 இருக்கும். சரியா? உடல்நிலை மெய்மயக்கம்னு சொல்றது என்னன்னு சொன்னா, ஒரு மெய் எழுத்தோட அதோட அடுத்து வர மெய் எழுத்தும் அதே இனத்தை சேர்ந்துதான் இருக்கிற. இப்ப என்ன, ஒரு சொல்லுல வந்து இப்பன்னா வந்திக்கு, இப்ப வந்திக்குன்னு சொன்னா அதுக்கு அடுத்தது வாரதும் இப்பாகவே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து உடல்நிலை மெய்மயக்கம்னு சொல்லுவோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அக்கா அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னு சொன்னா அந்த அக்கால இக்கன்னா வந்திக்கு. சரியா? அங்கல வர காவை வந்து நாங்க பிரிச்சோம்னு சொன்னா எப்படி வரும்? இக்ஸக ஆண்டு வரும். அப்ப தொடர்ச்சியா வந்து அந்த 2 மெய்யெழுத்துக்கள், ஒரே வகையான 2 மெய்யெழுத்துக்கள் வந்து பக்கத்துல வந்திக்கு. அப்படி அடுத்தடுத்து ஒரே மெய்கள் வந்து மயங்கி வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு நாங்க உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லியும், அடுத்தடுத்து வேறு மெய்கள் மயங்கி வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு நாங்க வேற்றுநிலை மெய்மயக்கம்னு சொல்லியும் சொல்லுவோம். இப்ப உங்களுக்கு தந்திர எக்ஸாம்பிள்லே பாருங்க, வாய்க்கால், அதே நேரம் வந்து கீழே பாருங்க நட்பு அப்படின்னு. அடுத்தது வந்து வெட்கம், அப்பம், பற்கள் அப்படின்னு சொல்லி தந்திடுறாங்க. இதுல வெட்கம் அப்படின்றது தெரியும் பாக்க. வெட்கம் அப்படின்ற சொல்ல நாங்க பிரிச்சோம் அப்படின்னு சொன்னா, அதாவது வெட்கம்ல வந்து எங்களுக்கு தெளிவாக விளங்குற மெய் எழுத்து வேக்கி பிறகு வர இட்டெண்ணா. இட்டெண்ணாக்கு அங்களிக்கிற அந்த உயிர்மெய் க அப்படின்ற எழுத்தை பிரிச்சோம் அப்படின்னு சொன்னா எப்படி வரும்? இக்ஸக அ, இக்கண்ணாவும் ஆனாவும் சேர்ந்துதான் க அப்படின்ற அந்த உயிர்மெய் எழுத்து தோற்றம் பெற்றிருக்குது. அப்ப அதை பிரிச்சு பார்க்க கொள்ள பாருங்க, இட் சக இக்குன்னு வரும். அப்ப இட்டுன்றது வேறமை, இக்குன்றது வந்து வேறு இனத்தை சேர்ந்த மெய். அப்படி ரெண்டு வேறுபட்ட மெய்கள் வந்து அடுத்தடுத்து வந்தன்னு சொன்னா அதுக்கு நாங்க வேற்றுநிலை மெய்மயக்கம்னு சொல்லியும், ஒரே மாதிரியான மெய்கள் அடுத்தடுத்து வந்துச்சு, அடுத்தடுத்து மயங்கி வருது அப்படின்னு சொன்னா அதுக்கு நாங்க உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவோம். இப்ப இதுல பற்கள் அப்படின்றது பிரிச்சோம்னு சொன்னா இற்றன்னா அதுக்கு அங்கெல்லாம் இக்ஸக, அப்ப இற்றும் இக்கும் வந்திக்கு. அப்ப அது என்ன வகையான மெய்மயக்கம்? உடல்நிலையா வேற்றுநிலையா? வேற்றுநிலை. வெரி குட், வேற்றுநிலை. ஏன்னா இற்றன்னா வந்திக்கு, அதுக்கு அங்கெல்லாம் இக்கு வந்திக்கு. அப்ப அது வேற, அதனால அது வந்து வேற்றுநிலை. அப்பம் பாருங்க, அப்பம் உடல்நிலையா வேற்றுநிலையா? உடல்நிலை. உடல்நிலை. வாய்க்கால்ல தெளிவாகவே விளங்குது பாருங்க, அது ஈயன்னா இக்கண்ணா. அப்ப அது என்னன்னு சொன்னா வேற்றுநிலை. நட்புல வந்து இட்டன்னா வந்திக்கு, அதே நேரம் அங்கால இப்பன்னா வந்திக்கு. அப்ப இதுல வந்து உங்களுக்கு ஆன்சர் எது வரும் அப்படின்னு சொன்னா அப்பம் அப்படின்றது வந்து இங்க வந்து விடையாக வரும். அப்ப உடல்நிலை வேற்றுநிலைன்னு சொல்றது ஈஸியான பார்ட். ஒரே மாதிரியான மைகள் மயங்கி வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது உடல்நிலை, வேறு மைகள் வந்து மயங்கி வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து வேற்றுநிலை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். சரியா? இப்ப அந்த உடல்நிலை வேற்றுநிலை விளைச்சா? ஓ மிஸ். ஓகே, அடுத்தது பாருங்க, 4வது கேள்வி. பின்வருவனவற்றுள் பகுதி விகாரப்பட்டு புணர்ந்த சொல். இப்ப எனக்கு தெரியும் ஒரு சொல் வந்து புணர்ந்து சொன்னா அதுல வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஒன்றோ என்ன செய்யும் சொன்னா பகுதி விகாரப்படும். இப்ப அப்படின்னு சொன்னா இப்ப ஒரு சொல்லாயிரத்துக்கு அது எங்களுக்கு என்ன செய்யலாம்? பிரிக்கலும். இப்ப செய்தேன் எடுக்கொள்ள செய், சக இத், சக ஏன் அப்படி வரும். விளங்கிச்சா? அந்த ஒவ்வொரு சொல்லையும் வந்து எங்களுக்கு பிரிக்கணும். இங்க வந்து செய், சக இத், சக ஏன் அப்படின்றது தான் செய்தேன் அப்படின்னு சொல்லி புணர்ந்து வந்திக்குது. இருந்தேன் எடுக்கொள்ள இரு, சக இந்த, சக இத், சக ஏன். வந்தேன்டா வா, சக இந்த, சக இத், சக ஏன்னு வரும். நடந்தேன் என்று சொன்னா நடசக இந்த, சக இத், சக ஏன் அப்படின்னு வரும். கிடந்தேன்டா கிட, சக இந்த, சக இத், சக ஏன். அப்படி ஒவ்வொன்றும் என்ன செய்யுது? பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை, சாரி அப்படி நாங்க நிறைய படிச்சிரோம் தானே. அந்த ஒவ்வொன்றும் அந்த பகுதி, விகுதி, சந்தி, சாரி, இடைநிலை இதெல்லாமே வந்து புணர்ந்து ஒரு சொல்லாக வந்து உருவாக கொள்ள அதுல என்ன செய்யும்? சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும். இப்ப இங்க பகுதி அப்படின்னு சொல்றது, அதாவது
செய்தேன் அப்படின்றதுல வந்து பகுதியாக வரக்கூடியது எதுன்னு சொன்னா செய் அப்படின்றது. இருந்தேன்ல பகுதி எது? இரு. வந்தேன்ல பகுதி எது? வா. நடந்தேன்ல நட. கிடந்தேன்ல கிட அப்படின்றதுதான் இங்க வந்து பகுதியா வரும் இந்த சொற்கள்ல. அப்ப இங்க எங்களுக்கு கேட்டிருக்கிற பகுதி விகாரப்பட்டு புணர்ந்த சொல் அப்படின்னு கொள்ள பாருங்க. சில சொற்கள்ல பகுதியில வந்து எந்த ஒரு மாற்றமுமே ஏற்பட்டில்லை. எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட்டில்லை. பாருங்க, செய்ன்னு சொன்னா அந்த செய் அப்படியே வந்திக்குது. இருண்டு செல்ற பகுதி அங்க எந்த ஒரு மாற்றமும் இல்ல, இருண்டே வந்திக்குது. நடன்னு சொல்றதுல நடண்டே வந்திக்குது. கிடன்னு சொல்றதுல கிடண்டே வந்திக்கு. ஆனா மூணாவது விடிய பாருங்க, வந்தேன் அப்படின்றதுல அந்த பகுதி என்ன செய்யப்பட்டிக்கு? விகாரப்பட்டிக்குது. எப்படி விகாரப்பட்டிக்குதுன்னு சொன்னா, வா அப்படின்னு சொல்ற பகுதி இங்க என்ன செஞ்சுக்குது? வ அப்படின்னு சொல்லி விகாரப்பட்டிக்கு. அதாவது வாசக இன்சக இச்சக ஏன் அப்படின்ட்டு வந்தது. அப்ப வாந்தேன் தானே வரணும். இப்ப செய்தேன்ல செய்சக இச்சக ஏன் அப்படின்னு வந்துச்சு, செய்தேன்னு வந்துச்சு. நடந்தேன்ல நடசக இன்சக இச்சக ஏன்னு வந்துச்சு. அப்ப அது அப்படியே தொடர்ச்சியா நடந்தேன்னு வந்துச்சு. எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஆனா வந்தேன் அப்படின்றக்குள்ள அங்க வா அப்படின்ற பகுதி வ அப்படின்னு மாறிக்குது. அப்ப இதுல வந்து பகுதி விகாரப்பட்டு புணர்ந்த சொல், அதாவது வந்து பகுதி விகாரப்பட்டு இணைந்த சொல் அப்படின்ற கொள்ள வந்து இங்க வரக்கூடிய விடை உங்களுக்கு எதுன்னு சொன்னா வந்தேன் அப்படின்றது வந்து விடையாக வரும். சரியா? அது விளங்கிச்சா? விகாரம் உங்களோட சிலபஸ்ல, அதாவது வந்து அடிப்படை தமிழ் இலக்கணம் ரஹ்மான் சார் புக்ல வந்து அந்த புணர்ச்சிகள் பத்தி பின்னுக்கு போட்டிருப்பாங்க. சரியா? டைமிங்னு சொன்னா என்ன செய்யுங்க, அந்த புணர்ச்சிகளை பத்தி ஒருக்க வாசிச்சு பாருங்க. அதுல வந்து இந்த புணர்ச்சிகளை பத்தி தெளிவா வந்து விளங்கப்படுத்தி இருக்கும். இப்ப 4வது கேள்வி எப்படி அதுக்கு விட கண்டுபிடிச்சேன்னு சொல்லி விளங்கிச்சா பிள்ளைகள்? இலக்கணம் பேப்பர் செய்யக்குள்ள எப்பயுமே ஒரு விடியை பார்த்து பட்டஸ்ட் மார்க் பண்ணி விட்டுறல. 5 விடியம் என்ன செய்யணும் பார்க்கணும். 5 விடையிலையும் 5 விடை. இப்ப உடல்நிலை மெய்மயக்கம்னு சொன்னா அவசரத்துல பிடிச்சி அடிச்சு விட்டுறல விடைக்கு. 5 என்ன செய்யணும்? பிரிச்சு பிரிச்சு பார்க்கணும். அப்படித்தான். இப்ப 4வதுல இப்ப நான் என்ன செஞ்சேன், ஒவ்வொன்றையும் வந்து பகுதி வேறையா, விகுதி வேறையா, சந்தி வேறையா, இடைநிலை வேறையா என்ன செஞ்சேன்? பிரிச்சேன். அப்படி ஒவ்வொன்றுக்கும் வந்து நான் பிரிச்சு பிரிச்சு பார்த்துதான் அதுல வர வித்தியாசத்தை விளங்கிதான் என்ன செய்யணும்னு சொன்னா விடைய வந்து மார்க் பண்ணணும். சரியா? இப்ப 5வது கேள்வி பாருங்க. அகப்புணர்ச்சியாக அமையும் சொல். இப்ப அகப்புணர்ச்சி கேட்டிருக்காங்க பாருங்க. அகப்புணர்ச்சியாக அமையும் சொல் அப்படின்றக்குள்ள இதுக்கு விட தந்திக்குது எங்களூர். எங்களூர்னு வரணும், அந்த அரபு வராது. சரியா? டைப்பிங் மிஸ்டேக் ஆகிக்குது. எங்களூர். அடுத்தது வந்து பாருங்க தாய்க்குளம். 2வது விட தந்திராங்க தாய்க்குளம். அடுத்தது மின்னொளி, மரத்தை, ஓடி போனான் அப்படின்னு சொல்லி எனக்கு 5 விடைகள் தந்திக்குது. இப்ப இதுல அகப்புணர்ச்சி புறப்புணர்ச்சின்னு சொல்லக்கூட இப்போ ஒரு சொல்ல எடுத்தோம் அப்படின்னு சொன்னா அது எங்களுக்கு வந்து இப்ப நாங்க பகுதி விகுதின்னு சொல்லி 2ஆ பிரிப்போம் தானே. அதுல பகுதியில் என்ன சரி மாற்றம் ஒன்று ஏற்பட்டு புணர்ந்திக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு நாங்க அகப்புணர்ச்சின்னு சொல்லுவோம். அதே நேரம் பின்னுக்கு வர வேர்ட்ல இப்போ ஒரு சொல்ல நாங்க 2ஆ பிரிக்கிறோம்னு சொன்னா முதலாவது பகுதிக்கு தானே முன்னுக்கு வாரத்துல வந்து மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அதுக்கு அகப்புணர்ச்சின்னு சொல்லுவோம். பின்னுக்கு வாரத்துல மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அதுக்கு நாங்க புறப்புணர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? இப்ப எங்களுக்கு இங்க தந்திக்கிற விடைகளை பாருங்க. எங்களூர். எங்களூரை வந்து நாங்க பிரித்து பார்த்தோம்னு சொன்னா எங்கள் சக ஊருன்னு வரும். அப்ப எங்கள் சக ஊருன்ற கொள்ள எங்கள் அப்படின்றது வந்து அகம், ஊருன்னு சொல்றது புறம். ஏன்னா 2வது தானே வருது. தாய் குலத்துல தாய்ன்னு சொல்றது அகம், குலம்னு சொல்றது புறம். மின்னொளி பாருங்க, மின்னு சொல்றது வந்து அகம், ஒளின்னு சொல்றது புறமா வரும். மரத்தையில மரம்னு சொல்றது அகம், ஐன்னு சொல்றது புறம். ஓடி போனான்ல ஓடி அப்படின்னு ஓடி அல்லது ஓடு அப்படின்னு சொல்றது வந்து அகம், போனான் அப்படின்னு சொல்றது புறமா வரும். இப்ப எங்க மாற்றம் ஏற்பட்டிருக்குது? இப்ப கீழே சந்திக்கிற 5 வேர்ட்லயும் எங்கேயோ மாற்றங்கள் ஏற்பட்ட ஒரு வேர்டோட மற்ற வேர்டு என்ன செஞ்சிக்கும்? ஒரு சொல்லோட மற்ற சொல் வந்து இணைந்திக்குது. எப்படி புணர்ந்திக்குது? அகத்துல வந்து மாற்றம் ஏற்பட்டிக்குதா, புறத்துல மாற்றம் ஏற்பட்டிக்குதான்னு சொல்லி இப்ப நான் கண்டுபிடிச்சேன். இப்ப எங்களுக்கு கேட்டது கேள்வி அகப்புணர்ச்சி. அப்ப அகப்புணர்ச்சியை பார்க்க கொள்ள பாருங்க. எங்களூர். எங்களூர்ல எங்கள் அப்படின்றது சரியா தான் இக்கி. ஆனா 2வது வந்திக்கிற ஊர்ல வந்து வர அந்த ஊன்றது என்ன செஞ்சிக்கி?
அகத்துல இருக்கிற இல்லோட சேர்ந்து லூன்னு மாறிக்குது எங்களூர். அப்ப அது புறப்புணர்ச்சி. ஏன்னு சொன்னா புறசொல் அதாவது அந்த பிளஸ்க்கு அங்கிட்டு கீர சொல் முன்னுக்கு ஈரத்தோட சேர்ந்திக்குது. அப்படி வந்தா புறப்புணர்ச்சி. சரியா? இப்ப தாய் குளம், தாய் குளத்துல பாருங்க அங்க என்ன செஞ்சுக்குது, அது ரெண்டுமே மாறல. நடுவுல புதிதாக ஒரு எழுத்தொண்டு தோன்றி அந்த ரெண்டு வேர்டும் சேர்ந்திக்குது. இப்ப எங்களூர்ல எங்கள்னு சொல்றதுல அகத்துல மாற்றம் இல்ல, புறத்துலதான் மாற்றம் ஏற்பட்டுக்குது. தாய் குலத்துல அகத்திலே மாற்றம் ஏற்படல, புறத்திலே மாற்றம் ஏற்படல. மின்னொலி, மின்னொலியில பாருங்க மின் அப்படின்ற அகச்சொல் அப்படியே இருக்குது. ஆனா ஒலி என்ன செஞ்சுக்கிற ஓனா இன்னன்னாவோட சேர்ந்து புதிதாக ஒரு இன்னன்னாவோட சேர்ந்து நோ அப்படின்ற எழுத்தை உருவாக்கி மின்னொலி. அப்ப அது ஒரு புறப்புணர்ச்சி. ஓடி போனான்லயும் என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா அங்க புதிதாக ஒரு எழுத்தொண்டு தோன்றிதான் ஓடி போனான் உருவாகிக்குது. ஆனா அந்த மரத்தை அப்படின்றதுல பாருங்க மரம் சக ஐத்தான் மரத்தை அப்படின்னு வருது. அப்ப அங்க இத இம்மன்னா என்ன செஞ்சிக்கி திரிவடைந்திக்குது. சரியா? மரம் சக ஐ மரத்தை. அப்ப அங்க அகத்தில் அதாவது மரம் மரம் அப்படின்ற அந்த முதல் சொல்லுல வார இம்மன்னா என்ன செஞ்சிக்கி இத்தாக திரிவடைந்து இருக்கி. ஆகவே இதுக்கான விடை எதுன்னு சொன்னா நான்காவது விடை தான் விடையாக வரும், மரத்தை அப்படின்றது. அப்ப ஒரு சொல்லிட அகத்தில் அதாவது முதலாவது இடம்பெற சொல்ல மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அதுக்கு நாங்க அகப்புணர்ச்சின்னு சொல்லியும், ரெண்டாவது ஏற்படுற வேர்ட்ல மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அதுக்கு நாங்க புறப்புணர்ச்சின்னு சொல்லியும் சொல்லுவோம். இப்ப அகப்புணர்ச்சி புறப்புணர்ச்சி அது ரெண்டு விளங்கிச்சா? சொல்லுங்க பார்க்க வரீங்கன்னு சொல்லி. ஓகே, விளங்கிட்டு. ஓகே, இப்ப நீங்க மார்க் பண்ணிக்கோங்க நான் சொல்றது எல்லாம். சரி, உங்களுக்கு விளங்குற மாதிரி நீங்க எழுதி கொண்டு சொன்னா சரி மார்க் பண்ணி. இப்ப கையில பேப்பர் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க கேள்விகளுக்கு விடை எழுதிட்டு சொன்னா கரெக்ஷன் பண்ணுங்க. சரியா? திருத்திக்கோங்க. திருத்தி எத்தனை வருதுன்னு பாருங்க லாஸ்ட்டுக்கு 20க்கு. ஆறாவது கேள்வி, செயற்படு பொருள் வினையாகவும் குன்றா வினையாகவும் அமையும் சொல். அதாவது செயற்படு பொருள் குன்றிய வினை குன்றா வினை. இப்ப சொல்லுங்க உள்ளேல் தூக்கமா. செயற்படு பொருள் குன்றிய வினை என்ன குன்றாத வினை என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு சொல்லில்ல அல்லது ஒரு வாக்கியத்துல செயற்படு பொருள் இல்ல அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன சொல்லுவோம்? செயற்படு பொருள் குன்றிய வினைன்னு சொல்லுவோம். அதாவது எங்களுக்கு ஒரு வாக்கியம் ஒன்று தந்திக்கிறாங்க, அந்த வாக்கியத்துல வார வினை சொல்லிக்கு தானே அந்த வாக்கியத்துல வினை ஒரு செயற்படு பொருள்ல ஏற்காது. ஏற்காது என்று சொன்னா அதுக்கு நாங்க செயற்படு பொருள் குன்றிய வினைன்னு சொல்லுவோம். அதே நேரம் ஒரு வாக்கியத்துல வார வினை சொல் செயற்படு பொருளை ஏற்கும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நாங்க செயற்படு பொருள் குன்றாத வினைன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு வாக்கியத்துல செயற்படு பொருள் இல்லைன்னு சொன்னா செயற்படு பொருள் குன்றிய வினை, இல்லாட்டி தான் குன்றிய வினை. சரியா? செயற்படு பொருள் ஈந்தன்னு சொன்னா அதுக்கு செயற்படு பொருள் குன்றாத வினைன்றும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, நடந்தான், அவன் நடந்தான் அப்படின்னு சொல்றேன். சரியா? இப்போ ஒரு வாக்கியத்துல செயற்படு பொருள் ஈக்குதா, செயற்படு பொருள் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா எதை அப்படின்னு சொல்ற கேள்விய எதை அப்படின்னு சொல்ற வினாவை எழுப்பினோம்னு சொன்னா எங்களுக்கு கிடைக்கிற விடத்தான் செயற்படு பொருள். இப்ப பாருங்க, அவன் நடந்தான் சொன்னேன். அதே நேரம் அவன் படித்தான் அப்படின்னு சொல்றேன். இப்ப பாருங்க, அவன் படித்தான்ல இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், எதை படித்தான் எதை படித்தான் என்று கேட்டு எங்களுக்கு என்ன சொல்லலாம்? புத்தகத்தை படித்தான், கவிதையை படித்தான், கட்டுரையை படித்தான்னு சொல்லி எனக்கு விட கிடைக்குது. அப்ப எதைன்ற ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு விட கிடைக்குது அப்படின்னு சொன்னா அது என்னது? குன்றாத வினை. எதை நடந்தான்னு கேட்டா விட வருமா? வராது. இப்ப எதை நடந்தானு கேக்குற, அவன் நடந்தான்ன்ற அந்த வாக்கியத்துல இப்ப எனக்கு செயற்படு பொருளை கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப நான் என்ன செய்றேன்? குயிக்கா எதை அப்படின்ற கேள்வி கேட்டு பாக்குறேன், எதை நடந்தான் அப்படின்னு சொல்லி. ஆனா எனக்கு என்ன கிடைக்கல? விட கிடைக்கல. அப்ப அப்படி கிடைக்காமன்னு சொன்னா அதுதான் குன்றிய வினை. எதை நடந்தான்னு கேட்டாக்கு விட வருமா? விட வராது.
இப்ப பாருங்க, எதை ஓடினான், அவன் ஓடினான். எதை ஓடினான்னு கேட்டா விட கிடைச்சாது. பூனை ஓடியது. எதை ஓடியது? விட கிடைச்சாது. ஆனா பூனை உண்டது. எதை உண்டது? உணவு உண்டது என்று சொல்லலாம். அப்படி எங்களுக்கு ஒரு வாக்கியத்துல எதை அப்படின்ற வினாவை எழுப்பினோம்னு சொன்னா அந்த வாக்கியத்துல இருக்கிற செயற்படு பொருளை கண்டுபிடிக்கலும். அதே மாதிரி யார் எது, யார் எது அப்படின்ற கேள்வியை கேட்டு பார்த்தோம்னு சொன்னா அந்த வாக்கியத்துல எழுவாய கண்டுபிடிக்கலும். இது ட்ரிக், சரியா? இப்ப பாருங்க, அவன் சோறு உண்டான். யார் உண்டான்? அவன். அப்ப அந்த வாக்கியத்துல வர எழுவாய் எது? அவன். பூனை மீன் பிடித்தது. எது பிடித்தது? பூனைன்னு வரும். எதை பிடித்தது? மீனை பிடித்தது. அப்ப எது என்ற கேள்விக்கு விடையா வாரது எழுவாயாகவும், எதை அப்படின்ற கேள்விக்கு விடையா வாரது பயனிலை செயற்படு பொருளாகவும் கருதப்படும். சரியா? அப்ப இங்க செயற்படு பொருள் குன்றிய வினைன்னு சொன்னா, ஒரு வாக்கியத்துல செயற்படு பொருள் இல்ல அப்படின்னு சொன்னா அது செயற்படு பொருள் குன்றிய வினைன்னு சொல்லியும், ஒரு வாக்கியத்துல செயற்படு பொருள் ஈக்குது அப்படின்னு சொன்னா அது செயற்படு பொருள் குன்றாத வினை அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படுது. இப்ப அவங்களோட விடைகளை பாருங்க. ஓடு, உன், எரி, போடு, செய் அப்படின்னு சொல்லி 5 விடைகள் தந்திராங்க. இப்ப இவங்க கேட்டது என்ன, எங்களுக்கு தனியா கேட்கல, அதாவது கீழே தந்திக்கிற அந்த சொற்கள்ல, கீழே தந்திக்கிற அந்த வினைகள், அதாவது சொற்கள்ல செயற்படு பொருள் குன்றிய வினையாகவும் குன்றாத வினையாகவும் வார சொல் எதுன்னு கேக்குறாங்க. எது விடையா வரும்? மார்க் பண்ண செஞ்சவங்க சொல்லுங்க, எது விடையா வரும்? ஆறாவதுக்கு மூன்றாவது. மூணாவது. எப்படி வரும் மூணாவது? எதைன்னு கேட்டு பார்த்தா இப்ப எதை எரித்தானுண்டா குப்பையை எரித்தானுன்னு சொல்லலாம். எதை எரிந்தானுன்னு கேட்டா அதுக்கு விட வராது. அப்ப இப்படித்தான் நாங்க கண்டுபிடிக்கிறோம். விளைச்சா இப்ப ஓடுன்னு சொன்னா என்னது? ஓடுன்னு சொல்லக்குள்ள எதை ஓடுன்னு கேட்டேன்னு சொன்னா அங்க விட வராது. அப்ப அது செயற்பட பொருள் குன்றிய வினையாக மட்டும்தான் வரும், அக்கு விட இல்ல. ஒண்ணுன்னு சொன்னா எதை உண்டான்னு சொன்னா உணவு உண்டான்னு சொல்லி ஒன்றுதான் விட வரும், செயற்பட பொருள் குன்றாத வினை. போடு, எதை போட்டான்? என்னது? என்ன சரி, ஒன்ன தூக்கி கீழே போடுற, புத்தகத்தை போட்டான் அல்லது கதிரையை போட்டான் அப்படி என்ன மனம் ஒன்று தூக்கி போடுறது. அப்ப அதுக்கு செயற்படு பொருள் இது செயற்படு பொருள் குன்றாத வினையா வரும். செய், அவன் செய்தான். எதை செய்தான்? பானையை செய்தான் என்று வரும். அப்ப இங்க எரி அப்படின்றது மட்டும் தான் செயற்படு பொருள் குன்றிய வினை, அதே நேரம் குன்றாத வினையாக வருது. இப்படித்தான் செயற்படு பொருள் குன்றிய குன்றாத அப்படின்றது கண்டுபிடிக்கிற. செயற்படு பொருள் ஈந்துச்சுன்னு சொன்னா குன்றாத வினை, செயற்படு பொருள் ஒரு வாக்கியத்துல இல்லன்னு சொன்னா குன்றிய வினையாக வரும். அதை மாத்திக்கொள்ள வேணும். சரியா? இப்ப 7வது கேள்வி பாருங்க. அவன் பல விடயங்களை கேள்விப்பட்டான். இதில் கேள்விப்படு என்பது பாருங்க, கேள்விப்படு என்பது கூட்டுப்பெயர், கூட்டு வினை, ஆக்கப்பெயர், செயற்பாட்டு வினை, பிறவினை அப்படின்னு தாங்கிக்குது. இப்ப இதுல பிறவினைன்னு சொன்னா அதுல மத்த வடிவம் என்ன? தன்வினை. அடுத்தது செயற்பாட்டு வினைண்டா செய்வினை, செயற்பாட்டு வினை அப்படின்னு வரும். சரியா? இப்ப தன்வினை பிறவினைண்டா ஒரு எழுவாய் அது செய்யற வேலையிட பயனை அதே அடைஞ்சிச்சுன்னு சொன்னா தன்வினை. ஒரு எழுவாய் அது செய்யற வேலைய இன்னொரு எழுவாய் அடையுதுன்னு சொன்னா அது பிறவினை. அம்மா சோறு ஊட்டினாள் அப்படின்னு என்ன? அம்மா சோறு ஊட்டுற, அம்மா வேலை செய்யற, ஆனா அம்மாக்கா பயன் கிடைச்சது இல்ல, குழந்தைக்கு தான் கிடைச்சது. அப்படி வந்தேன்னு சொன்னா பிறவினை. அப்படி வந்தேன்னு சொன்னா பிறவினை அப்படின்னு சொல்லி செல்லப்படுது. சரியா? இப்ப கூட்டு பெயர் பாருங்க. கூட்டு பெயர் கூட்டு பேர் தெரியுமா புள்ளில்? கூட்டு பேர் என்ன? ஒரு பெயரோட வினை இல்லாட்டி ஒரு வினையோட வினை வர்றது. அப்படி வாரத்துக்கு நாங்க கூட்டு பேர்னு சொல்லுவோம். சரியா? இப்ப இதுல எங்களை கேட்டது அவன் பல விடயங்களை கேள்விப்பட்டான். இதுல கேள்விப்படுன்னு சொல்றது என்னன்னு கேட்டீங்க. அப்ப கேள்விப்படுன்ற கொள்ள பாருங்க, இதுல 2 வினைகள் இருக்குது. கேள்விப்படு, அப்ப கேள்வி
கேள்விப்படு அப்படி எடுத்துக்கொடு எடுத்துக்கொடுன்னு கூட எடுத்து சக கொடு அப்ப ரெண்டு வினைகள் வண்டிக்குது இப்படி ரெண்டு வினைகள் ஒரு சொல்லல வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு நாங்க என்ன சொல்லுவோம் கூட்டு வினை அப்படின்னுவோம் அப்ப ஏழாவதுக்கு உங்களுக்கு வர விட என்னன்னு சொன்னா ரெண்டாவது விட கூட்டு வினைன்னு சொல்லி வரும் கூட்டு வினை எல்லாரும் மார்க் பண்ணின எல்லாருக்கும் ஒரே விடையா வந்துச்சு அதுல வந்து தனி வினை கூட்டு வினைன்னு வரும் தனி வினைன்னு சொல்லக்கணும் என்ன அந்த கூட்டு வினையில மற்றபடி வந்தால் தனி வினை அப்ப தனி வினை கூட்டு வினை செய்வினை செயற்பாட்டு வினை அப்படி வரும் சரியா தனி வினைக்குள்ள வந்து பகாபதமாக அமையும் வினையடிகள் கொண்ட வினையடிகளை கொண்ட வினைச்சொல் தனி வினை எனப்படும் அதாவது வந்து நட இருங்கள் வருகிறார்கள் அதுல எல்லாம் வந்து தனியா ஒரே ஒரு வினைச்சொல் தான் காணப்படும் அப்படி ஒரு வினை என்னன்னு சொன்னா அதுக்கு நாங்க செல்வோம் தனி வினைன்னு சொல்லி இப்ப இதுல கேள்வி படுன்னு கொள்ள அதுங்களுக்கு என்ன செய்யலும் பிரிக்கலும் பாருங்க கேள்வி சக படுன்னு வரும் அப்ப அதுக்கு தான் நாங்க என்ன செல்வோம் கூட்டு வினை அப்படின்னு இப்ப கூட்டு வினைன்னு கொள்ள அதுல ரெண்டு வினைச்சொற்கள் காணப்படும் தனி வினையாக இருந்தன்னு சொன்னா ஒரு வினைச்சொல் காணப்படும் அப்ப ஏழாவதுக்கு உங்களுக்கு வர விடை என்னன்னு சொன்னா ரெண்டாவது விடை கூட்டு வினை அப்படின்றது வந்து வரும் சரி அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க எட்டாவது பாருங்க ம எனும் மெய்யை ம எனும் மெய்னா இம்மண்ணா சரியா இம் எனும் மெய்யை இறுதியாக கொண்ட பெயர்கள் அதாவது என்ன சரி ஒரு சொல்லுல ஒரு சொல் வந்து இம்முல முடியுது அப்படின்னு சொன்ன ஒரு பெயர் சொல் இம்முல முடியுதுன்னு சொன்ன அதாவது வானம் மரம் அப்படி சரியா இம்முல முடியுதுன்னு சொன்னா பாருங்க அந்த பெயர்கள் வேற்றுமை உறுப்பை ஏற்கும் போது பெரும் சாரியை என்னன்னு சொல்லி கேக்குறாங்க அதாவது இம்முல ஒரு சொல் முடியுதுன்னு சொன்னா அந்த சொல் வேற்றுமை உறுப்பை ஏற்கொள்ள என்ன மாதிரியான சாரியை சொற்களை வந்து பெறும் அப்படின்னு சொல்லி கேட்கிற பாருங்க முதலாவது அத்து அடுத்து தந்துறாங்க இற்று இன் அன் மற்று அப்படின்னு சொல்லி தரப்பட்டிக்குது இப்ப பாருங்க இதுல வந்து எங்களுக்கு அத்து அப்படின்னு சொல்றது வந்து விடையா அடிக்கணும் எப்படின்னு சொன்னா பாருங்க மரம் சக ஐ மரம் அப்படின்னு சொல்ற அந்த பெயர் சொல் வேற்றுமை உறுப்பான ஐ அப்படின்றத வந்து ஏற்கிற நேரம் அதாவது மரம் வந்து ஐ அப்படின்னு சொல்ற வேற்றுமை உறுப்பை ஏற்கிற நேரம் அது எப்படியா மாறும் மரத்தைன்னு மாறும் அப்ப அது அத்து அப்படின்னு சொல்ற சாரியை வந்து ஏற்றுக்கொள்ளுது அதே நேரம் பாருங்க மரம் சக ஆள் மரம் அப்படின்ற சொல் வந்து ஆள் அப்படின்ற வேற்றுமை உறுப்பு ஏற்குதுன்னு சொன்னா அது எப்படி மாறும் மரமாள்னு மாறுமா அப்படி மாறாது மரத்தாள்னு மாறும் அப்ப மரத்தாள்னு சொல்லக்கொள்ள அந்த மரம் அதே நேரம் ஆள் அப்படின்ற அந்த வேற்றுமை உறுப்புக்கு நடுவுல அத்து அப்படின்னு சொல்ற சாரியை வந்து இடம்பெறுது சரியா அதே நேரம் பாருங்க மரம் சகக்கு மரத்தோட கு அப்படின்னு சொல்ற நான்காம் வேற்றுமை உறுப்பு வந்து சேரக்கொள்ள என்ன செய்யும்னு சொன்னா மரத்துக்குன்னு வரும் அப்ப அங்கேயும் வந்து அத்து அப்படின்றது வந்து தொடர்பு படுது இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள் எல்லாம் எங்க சரி இற்று இன் அன் மற்று இந்த சாரிகைகள் வந்துச்சா வரல அத்து அப்படின்ற சாரியை எப்பவுமே வந்து ஒரு பெயர் சொல் இம்மண்ணால அல்லது மகர மெயில வந்து முடியுது அப்படின்னு சொன்னா அது ஏற்கிற சாரியையாக அத்து அப்படின்றது வந்து காணப்படும் மரத்தை மரத்தாள் மரத்துக்கு மரத்தின் அப்படி அத்து அப்படின்றது வந்து அங்க வந்து சேர்ந்து கொள்ளும் வினை சேட்டாது எப்படி ஆன்சர் கண்டுபிடிச்சேன் அடுத்தது 9வது பாருங்க இது நமது வீடு இங்கு வந்துள்ள நமது என்பது எழுவாய் தன்மை தன்மை பன்மை உளப்பாட்டுத்தன்மை உளப்படுத்தா தன்மை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது நமது என்ற சொல் வந்து என்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கிற உளப்பாட்டு தன்மையா அப்படி அதே நேரம் வந்து எழுவாயாக காணப்படுதா தன்மையாக காணப்படுதா தன்மை பன்மையாக காணப்படுதான்னு கேட்டீர இப்ப இதுல உளப்பாட்டு தன்மை உளப்படுத்த எழுவாய் தன்மை தன்மை பன்மை அதெல்லாம் தெரியுமே தன்மைன்னு சொன்னா நான் அது ஒரு மேல காணப்படும் தன்மை பன்மைன்னு சொன்னா நாம் நாங்கள் இதெல்லாம் வந்து தன்மை பன்மை எங்களையும் எங்களோட இன்னும் கொஞ்சம் பேரும் சுட்டி காட்டுறது எழுவாய்னு சொல்றது ஒரு வாக்கியத்துல வர பெயர் சொல் வந்து எழுவாயாக காணப்படும் அதே உளப்பாட்டு தன்மை தன்மை அப்படின்ற ஒரு வாக்கியமாக இருந்தன்னு சொன்னா அது உளப்பாட்டு தன்மை அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் அதாவது
இப்போ ஒருத்தன் வந்து பேசுறான், ஒருவர் வந்து பேசுறாரு, பேசிக்கொள்ள அவரையும் சேர்த்து குறிப்பிடுறான். இப்ப கண்ணனும் ராமனும் என்ன சொல்றாங்கன்னா, இது நமது பாடசாலை. கண்ணன் ராமன்ட்டு செல்றான், இது நமது பாடசாலை அப்படின்னு சொல்றான். அப்ப இது நமது பாடசாலைடா. அங்க வந்து பேசுறவனும் உள்ளடக்கப்படுறான், கேட்கிறவனும் உள்ளடக்கப்படுறான். அதாவது வந்து அந்த பாடசாலை கண்ணனுக்கும் பாடசாலை, ராமனுக்கும் பாடசாலை, ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலுக்கு போறாங்க அப்படின்ற அர்த்தத்தை வந்து தருது. இப்படி ஒரு விஷயத்தை பேசிக்கொள்ள அது பேசுறவரையும் கேட்பவரையும் உள்ளடக்கும் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அது குலப்பாட்டுத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரம் உளப்படுத்தா தன்மைன்னு சொல்லக்கொள்ள வந்து என்னது, கண்ணன் ராமன்ட்டு சொல்றான், இது எனது பாடசாலை அப்படின்னு. அப்ப இங்க வந்து ராமன் உள்வாங்கப்படுறா இல்ல, கண்ணன் வந்து தன்னை மட்டும் சுட்டி காட்ட சொல்றான், இது எனது பாடசாலை அப்படின்னு. அப்ப கேட்பவனை மட்டும் அல்லது பேசுபவனை மட்டும் உள்ளடக்கி இந்த சொன்னா அது உளப்படுத்தா தன்மை அப்படின்னு சொல்லி வரும். உளப்பாட்டுத்தன்மைன்ற கொள்ள பேசுபவன் கேட்பவன் ரெண்டு பேருமே உள்வாங்கப்படுது. இப்ப இங்க பாருங்க, இது நமது வீடு. இங்கு வந்துள்ள நமது என்பது உளப்பாட்டு தன்மை அப்படின்னு சொல்லி வரும். ஏன்னா அங்க வந்து நமதுன்றது வந்து பேசுபவன் கேட்பவன் ரெண்டு பேரையுமே வந்து உள்ளடக்கி ஈக்குது. ஆகவே இதுக்கான விடை என்னன்னு சொன்னா உளப்பாட்டு தன்மை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரியா, இங்க பேசுறவனும் கேட்கிறவனும் வந்து உள்வாங்கப்பட்டிருக்கு. அதே வந்து இது எனது வீடுன்னு சொல்லியிருந்தா அது உளப்படுத்தாத தன்மை பன்மையாக வந்து இடம்பெற்று இருக்கும். இப்ப 10வது பாருங்க, உருஃபு மயக்கம் சந்திக்கு. உருகு மயக்கத்துல பாருங்க, கத்தியால் வெட்டினான், அன்பாக பார்த்தார், தெருவால் போனான், என்னை பார்த்தான், தூணில் சாய்ந்தான். இதுல எது விடையாக வரும்? சொல்லுங்க பாக்க, எது விடந்து? இங்க பாருங்க, கத்தியால் வெட்டினான் அப்படின்ற கொள்ள அங்க வந்து ஆள் உறுப்பு இடம்பெற்றிருக்குது. அது வந்து அதாவது வந்து ஆள் அப்படின்றது வந்து மூன்றாம் வேற்றுமை உறுப்பு. சரியா, ஆள் ஆண் ஒடு ஓடு அப்படின்றது வரும் மூன்றாம் வேற்றுமை. அப்ப இதுல வந்து கத்தியால் வெட்டினான் கொள்ள எனக்கு தெரியும் மூன்றாம் வேற்றுமையோட உறுப்புகள், அதாவது வந்து அதுல பொருளாக வந்து கருவி கருத்தா மூலம் அப்படின்றது வந்து வரும். கருவி கருத்தா மூலம் அப்படின்றது வரும். அப்ப கத்தியால் வெட்டினாண்ட கொள்ள இங்க கத்தின்றது வந்து எங்களுக்கு வந்து தெளிவாகவே விளங்குது. அது வந்து கருவி அப்படின்னு சொல்லி. அன்பாக பார்த்தார், அன்பாக பாக்குறாரு. அடுத்து தெருவால் போனான், எதால போறான்? தெருவால் போனான். என்னை பார்த்தான், என்னை எல்லாம் ஐயுறுப்பு இடம் பெற்றிருக்குது. அடுத்து பாருங்க, தூணில் சாய்ந்தான். இப்படி உங்களுக்கு 5 விடைகள், 5 கேள்விகள் வந்து விடைகள் வந்து வழங்கப்பட்டிருக்குது. இதுல இப்ப இவங்க கேக்குறாங்க, உருஃபு மயக்கம் அப்படின்னு சொல்லக்கூட கத்தியால வெட்டுறது, அன்பாக பார்க்கிறது, என்னை பார்க்கிறது, அதே நேரம் தூண்ல சாய்றது, இது எல்லாமே வந்து தெளிவாக விளங்குது. ஆனா தெருவாய் போனான் அப்படின்னு சொல்லக்கொள்ள அதுல ஏதோ ஒரு மயக்கம் ஒன்று விளங்குது. தெருவாய் போனான் சொல்லக்கொள்ள இப்ப வந்து அன்பாக பார்த்தார்னு சொல்லக்கொள்ள எனக்கு அந்த சொல்லக்கொள்ளே அவர் அன்பாக பார்க்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஒன்று வரும். கத்தியால வெட்டினான்னு சொன்னா அது ஷேப் என்னது? சரி, கத்தியால தான் அவர் என்ன செய்யறாரு, ஒரு கத்தியை வந்து ஒரு கருவியை எடுத்து என்ன செய்யறாரு, அதால வந்து வெற்றாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஆனா இங்க தெருவால் போனாண்ட கொள்ள அதுல வந்து ஆளுறுப்பு இடம்பெற்று இருந்தாலும் கூட இந்த தெருன்றது வந்து கருவி பொருளை கையாண்டிக்குதா அல்லது கருத்தா பொருள்ல கையாண்டிக்குதா, அப்படி இல்லைன்னு சொன்னா மூலம் அப்படின்ற அந்த பொருள்ல வந்து கையாண்டிக்குதான்னு சொல்லி இங்க வந்து சந்தேகத்துக்கிடம் ஒரு அந்த தெளிவில்லாத தன்மையிலே இருக்குது. ஆகவே இங்க வந்திருக்கிற உறுப்பு மயக்கம் எதுன்னு சொன்னா தெருவாய் போனான் அப்படின்றது தான் உறுப்பு மயக்கமாக இடம்பெற்ற ஒரு சொல்லாக வந்து கருதப்படுது. சரி, அடுத்தது பாருங்க, பின்வருவனவற்றுள் எதிர்மறை தொழிற்பெயர் கேட்கிறாங்க. எதிர்மறை தொழிற்பெயர்ந்து கொள்ள அது வந்து எதுல முடியும்? நெகட்டிவ்ல முடியும். செய்யாதது, போகாதது, அப்படி அது மாதிரி முடியும். இப்ப எங்களுக்கு தெரியும் தொழிற்பெயர் வந்து 3 வடிவெளிக்குது. என்னது? காலம் காட்டாத தொழிற்பெயர், காலம் காட்டும் தொழிற்பெயர், அதே நேரம்
எதிர்மறை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி 3 வடிவில் இருக்குது. காலம் காட்டும் தொழிற்பெயர், காலம் காட்டாத தொழிற்பெயர், எதிர்மறை தொழிற்பெயர். இப்ப உங்களுக்கு அதுல கேட்டிருக்காங்க எதிர்மறை தொழிற்பெயராக அமையக்கூடியது. பாருங்க, வராதவன், போகாதவன், வராதே, போகாதே, வராதது, போகாதது, வராத, போகாத, வராது, போகாது அப்படின்னு சொல்லி 5 விதிகள் தரப்பட்டிருக்குது. இதுல எதிர்மறை தொழிற்பெயரை கண்டுபிடிக்கணும்னு சொன்னா உங்களுக்கு எதிர்மறை தொழிற்பெயர் அந்த சமன்பாடு என்னது பாடமாய் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்ப காலம் காட்டும் தொழிற்பெயர்கள் அப்படின்னு கொள்ள அதுல ஸ்ட்ரக்சர் சமன்பாடு என்னன்னு சொன்னா காலம் காட்டும் தொழிற்பெயர்களுக்கு வினையடி தல் இத்தல் அல் அப்படின்னு வரும். அதாவது காலம் காட்டாத தொழிற்பெயருக்கு வினையடி தல் இத்தல் அல். வினையடின்னு சொல்ற என்ன சரி ஒரு வினையடி ஒன்று வரணும், அதோட தல் அப்படின்றதோ அல்லது இத்தல்னு சொல்றதோ அப்படி இல்ல அல்லுன்னு சொல்றதோ பின்னுக்கெல்லாம் சேரும். எப்படி போசகதல் போதல், செய் சகதல் செய்தல், பாய் சகதல் பாய்தல். அப்ப இது காலம் காட்டாது. அப்ப காலம் காட்டாத தொழிற்பெயருக்கு வினையடி தல் இத்தல் அல் அப்படின்றது சேரும். இப்ப பாருங்க, இத்தல் சேர்த்தன்னு சொன்னா படி சக இத்தல் படித்தல், பார் சக இத்தல் பார்த்தல் அப்படி வரும். வினையடி அல்னு கொள்ள கான் சக அல் காணல், போசக அல் போதல், வாசக அல் வரல் அப்படி வரும். அப்ப இது காலம் காட்டாது. காலம் காட்டாத தொழிற்பெயருக்கு நாங்க வினையடி தல் இத்தல் அல் அப்படின்ற அந்த ஸ்ட்ரக்சரை கொடுப்போம். காலம் காட்டுறதுக்கு வினையடி சக கால இடைநிலை என்ன சரி ஒரு கால இடைநிலை வரும். கின்று, கிரு இது மாதிரியான இப்படியான கால இடைநிலைகள் பயன்படுத்தப்படும். என்ன காலம் அப்படின்றத காட்டுறதுக்கு. அதோட சக அது சக அது அல்லது மை அப்படின்னு சொல்றது சேரும். எப்படின்னு பாருங்க, உதாரணத்துக்கு வினையடியாக போ, கால இடைநிலையாக கிரு, அதே நேரம் அது சேர்க்கிறோம். போ சக கிரு சக அது போகிறது. போன் சக இன் சக அன் சக மை போனமை. போ சக கின்று சக சக மை போகின்றமை. அப்ப அது காலம் காட்டுறதா வந்தா அதுக்கு இப்படி கால இடைநிலைகள் சேர்க்கப்படும். இப்ப பாருங்க, அதாவது எதிர்மறைக்கான சமன்பாடு எப்படி வரும்? வினையடி சக எதிர்மறை இடைநிலை சக அது அல்லது மெய் அப்படின்ற விகிது சேரும். எப்படி அது? வினையடியோட எதிர்மறை இடைநிலை ஆத்ன்றது எதிர்மறை இடைநிலை. இப்ப பாருங்க, கின்று கிரு இன் அப்படின்றது எல்லாம் கின்று கிருன்றது நிகழ்கால இடைநிலை. அதே நேரம் கிரு இன்னன்றது பேசுனீங்களா? இன் அப்படின்னு சொல்றது இறந்த கால இடைநிலையா வரும். இப்ப இங்க எதிர்மறை இடைநிலையாக எது வரும்னு சொன்னா ஆத் அப்படின்றத பயன்படுத்தும். அதாவது பாருங்க, போ சக ஆத் சக அது போகாதது, செய் சக இத் சக செய் சக ஆத் சக அது செய்யாதது. அப்போ ஒரு சொல்ல எதிர்மறையாக மாத்தணும்னு சொன்னா அங்க நாங்க பயன்படுத்துற எதிர்மறை இடைநிலை எதுன்னு சொன்னா ஆத் அப்படின்றது. இப்ப உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வியில பாருங்க, பின்வரவனவற்றுள் எதிர்மறை தொழிற்பெயர்ந்து கொள்ள 3வது விடிய பாருங்க, அதுதான் விடியா வரும். எப்படின்னு பாருங்க, வராதது, போகாதது அப்படி அதுல முடியணும் அல்லது மெயில முடியணும். இப்ப வராமை, போகாமை அப்படி முடிச்சுக்கணும், அல்லது வராதது, போகாதது அப்படி முடிச்சுக்கணும். இப்ப மற்ற விடைகளை பாருங்க, வராதவன், போகாதவன், வராதே, போகாதேன்னு கூட அங்க அதோ மெய்யோ அப்படின்ற அந்த முடிப்பு இடம்பெற்று இல்ல. வராத, போகாத, வராது, போகாது அதெல்லாம் எதிர்மறை தொழிற்பெயராக கருதே இல்ல. அந்த எதிர்மறை தொழிற்பெயர் சமன்பாட்டுக்கு ஒத்ததாக வார விடை எதுன்னு சொன்னா 3வது விடை. வராததுல பாருங்க, வாசக ஆத்சக அது வராததுன்னு வந்திக்கும். போசக ஆத்சக அது போகாததுன்னு வரும். வினைச்சாப்பாங்க வினையடிக்கு ஆத் அப்படின்னு சொல்ற எதிர்மறை இடைநிலைக்குது, அது அப்படின்னு சொல்றது இடம்பெற்றிருக்குது. சரியா? அது வராமை போகாமை இடம்பெற்றிருந்தாலும் விடம் கொடுக்கலும், சரியா கொடுக்கலும். அப்ப உங்களுக்கு இங்க எதிர்மறை தொழிற்பெயராக கூறப்பட்டது எதுன்னு சொன்னா வராதது, போகாதது அப்படின்றது. 12வது பாருங்க, பின்வருவனவற்றுள் பெயரற்ற விகுதிகள்.
பெயரச்ச விகுதிகளா விட தந்திராங்க. இ இல் ஆனா ஆன் து மல் ஆ ஆ ஆத் ஆத்துன்றது தந்திக்கு. இப்ப நாலாவது பாருங்க, ஆவண்ணா தந்திக்குது. அந்த ஆவண்ணாவை வெட்டிட்டு ஆனா போட்டுக்கோங்க, அதான் வரணும். ஆவண்ணா வராது, ஆனா போட்டுக்கோங்க. நாலாவதுல வந்து ஆவண்ணாவை வெட்டிட்டு அதுக்கு பதிலா போட்டுக்கோங்க. சஹ அப்படின்னு வரும். சரியா? இப்ப உங்களுக்கு நான் பேரச்ச விகுதிகள் என்னென்னு சொல்றேன், நீங்க வந்து சைட்ல மார்க் பண்ணிக்கோங்க. சரியா? பேரச்ச விகுதிகள் அதாவது வந்து ஒரு பெயரச்சம்னு சொன்னா என்ன, முடிப்புல வந்து ஒரு பெயரை வந்து எதிர்பார்த்து நிக்குது அப்படின்னு சொன்னா அது வந்து பெயரச்ச விகுதி. இப்ப ஓடிய ஒரு வாக்கியம் வந்து ஓடியல் நிக்குது, அதாவது வந்து பெயரச்ச விகுதியில நிக்குது. விகுதி ஒன்று எதிர்பார்த்து நிக்குது. ஒரு பெயர் ஒரு ஒரு விகுதியை வந்து எதிர்பார்த்து நிக்குது, அந்த விகுதி பேராக ஈக்கணும் அப்படின்னு சொன்னாதான் அதுக்கு வந்து நாங்க பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவோம். இதே வினையச்சம்னு சொன்னா ஒரு சொல் முடிப்புல ஒரு வினையை எதிர்பார்த்து நிக்குதுன்னு சொன்னா அது வினையச்சம்னு சொல்லும். பாருங்க, வேகமாக ஓடிய அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிடுறாங்க. வேகமாக ஓடிய அப்படின்னு சொல்லி நின்றுக்கு. வேகமாக ஓடிய வந்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அது பில வினையச்சா. ஏன்னா பின்னுக்கு வந்து ஒரு பெயரை தான் எதிர்பார்க்குது. அப்ப எனக்கு என்ன கொடுக்கலாம், வேகமாக ஓடிய நாய், வேகமாக ஓடிய மான், வேகமாக ஓடிய பிள்ளை, அல்லது வேகமாக ஓடிய மாணவன் அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன செய்யலாம், அதை வந்து முற்றுப்புள்ளி வைக்கலாம் வினைச்சா. அப்போ ஒரு பெயரை வந்து எதிர்பார்த்த ஒரு எச்சம் நிக்குதுன்னு சொன்னா அதுக்கு தான் பெயரெச்சம்னு சொல்லும். இந்த பெயரெச்ச விகுதிகள் இருக்குது. என்னென்ன விகுதிகள்னு சொன்னா எழுதிக்கோங்க. ஒன்று அடுத்தது வந்து இய வரும். சரியா? சரியா? இய அல்லது அடுத்தது வந்து அன இந்த வரும். அதோட வந்து இந்த சொல்லக்கொள்ள இந்த நகரமை நாய்க்கு வார இந்த நாய்க்கு தானே இந்த. அடுத்தது வந்து இட்ட அப்படின்றது. இதெல்லாம் வந்து பெயரச்ச விகுதிகள். அப்ப பாருங்க, இங்க வந்து இப்ப நான் உங்களுக்கு தந்திக்கிற அந்த பெயரச்ச விகுதிகள்ல இடம்பெற்றிருக்கான்னு பார்க்கணும். இப்ப இல்லுன்ற கொள்ள வந்து வந்து பெயரச்ச விகுதி இல்ல, ஈயும் பெயரச்ச விகுதி இல்ல. சரியா? ஆவண்ணா ஆத் இதெல்லாம் வந்து பெயரச்ச விகுதிகளா வராது. மல் வராது, தூவும் வராது. அப்ப இங்க விடையாக அமைகிற எதுன்னு சொன்னா நான்காவது விட அப்படின்றது. அது ஆவண்ணாவை மாத்துக்கோங்க, அப்படின்னு சொல்றது வரும். சரியா? இதுதான் பெயரச்ச விகுதி. வந்த பையன், வரும் நாய் அப்படி வரும். வரும் வாகனம், வரும் வயதானவர் அப்படி வரும். சரியா? 13 பாருங்க, ஈனும் இறந்த கால இடைநிலை அமைய பெற்ற சொல். அதாவது இங்க வந்து இறந்த கால சொற்கள் தந்திக்கிறாங்க. அந்த இறந்த கால சொற்கள்ல பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வந்திருக்கிற அந்த இடைநிலை ஈயாக இருக்கணுமா? ஈ அப்படின்னு சொல்ற அந்த இடைநிலை இடம்பெற்றிருக்கிற சொல் எதுன்னு கேக்குறாங்க. பாருங்க, ஓடினேன், ஓடினர், ஓடின, ஓடியது, ஓடினாய் அப்படி தந்திக்கிறாங்க 5 விட. இதுல வந்து செல்லுங்க பாப்போம், எது விடையா வரும்? என்ற இறந்த கால இடைநிலை எதில் அமைய பெற்றிருக்கு சொல்லுங்க. நாலாவது. ஏன் நாலாவதுன்னு பாருங்க, ஓடியது, ஓடு சக, ஈ சக, அதுன்னு வரும். ஓடு பகுதி, ஈ வந்து இடைநிலை, அது அப்படின்றது விகுதியா வரும். அப்ப விட வந்து நான்காவது, ஓடியதுன்றது தான் இதுக்கு விடையா வரணும். இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, ஓடினேன்னு கொள்ள ஓடு சக இன் சக ஏன் ஓடினேன்னு வரும். ஓடினாயில பாருங்க, ஓடு சக இன் சக ஆய் ஓடினாய், அங்கெல்லாம் இன் அப்படின்றது வரும். ஆனா ஈ அப்படின்றது வார எதுக்குன்னு சொன்னா நான்காவது விடி, ஓடியது அப்படின்றது. அது ஓகே தானே? இப்ப நீங்க வந்து இது பிரிச்சு பார்த்தாதான் ஒவ்வொரு சொல்லையுமே வந்து பகுதி இடைநிலை விகுதின்னு சொல்லி பிரிச்சு பார்த்தா தான் உங்களுக்கு வந்து விடிய வந்து கண்டுபிடிக்க இயலும். 14 பாருங்க, வியங்கோள் வினையாக அமைவது. எழுதாது, எழுதட்டும், எழுதாதே, எழுதாமல், எழுதாயா அப்படின்னு சொல்லி கேட்டிக்கு. இப்ப ஏவல் வினை வியங்கோள் வினை அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க.
ஏவல் வினை என்று சொன்னா முன்னிலையில் இருப்போரை ஒரு செயலை செய்யும்படி அல்லது செய்யாதிருக்கும்படி ஏவுவதற்கு பயன்படும் வினை தான் ஏவல் வினை. இப்ப எனக்கு முன்னுக்கு இல்லை உங்களுக்கு முன்னுக்கு ஒருத்தரிக்கிறேன், அவருக்கு நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு செயலை வந்து செய்ய சொல்றீங்க, இல்ல செயலை வந்து செய்ய வானம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். செய்யாதே இல்லாட்டி செய், தூங்கு தூங்காதே அப்படின்னு சொல்லி என்ன ஆர்டர் போடுற. அப்படி ஆர்டர் போடுறது தான் எதுன்னு சொன்னா ஏவல் வினைன்னு சொல்லுவோம். சரியா? உதாரணத்துக்கு படி, வாருங்கள், ஓடாதீர்கள் அப்படி சொல்லுவோம். அது வந்து ஏவல் வினை. எங்களுக்கு முன்னுக்கு ஒருத்தரை பார்த்து நாங்க வந்து அந்த என்னது ஆர்டர் போடுற, நாங்க சொல்றதுதான் செய்யணும். செய், படி, படிக்காதே, எழுது, தூங்கு அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து ஏவல் வினையா வரும். சரியா? இந்த ஏவல் வினை எங்களுக்கு தெரியும். ஏவல் வினை ரெண்டா வகைப்படுத்தப்படுது. கடப்பாட்டு வினை, கடப்பாட்டு ஏவல் வினை, விருப்ப ஏவல் வினைன்னு சொல்லி ரெண்டு வகைப்படுது. கடப்பாட்டு ஏவல் வினைக்குள்ள வந்து அந்த அங்க வந்து இறக்கம் காட்டப்படாது. அங்க என்னது அந்த அழுத்தமாக கூப்பிடுற. எப்படி இப்ப ஏவல் வினைக்கு உதாரணம் சொன்னோம்னு சொன்னா வா வா அப்படின்னு சொல்றோம். வான்னு சொன்னா வந்தே ஆகணும் அப்படின்றது. அந்த வான்னு சொல்லி உரமா கூப்பிடுற. விருப்ப ஏவல் வினைய அப்படி வாங்களே வாங்களே, தின்னுங்களே, இல்லை சாப்பிடுங்களே, குடிங்களே. இப்ப குடி அப்படின்னு சொன்னா அது கடப்பாட்டு ஏவல் வினையா வரும். குடிங்களேன்னு சொன்னா அது வந்து விருப்ப ஏவல் வினையா வரும். அப்ப விருப்ப ஏவல் வினைக்கும் கடப்பாட்டு ஏவல் வினைக்கும் அதுதான் வித்தியாசம். கடப்பாட்டுன்னு சொல்லக்கொள்ள உரமா சொல்றது, விருப்ப ஏவல் வினைக்குள்ள வந்து கொஞ்சம் இரக்கமா சொல்றதா வரும். அதே நேரம் வியங்கோள் வினைன்னு சொல்லக்கொள்ள இந்த வியங்கோள் வினை எப்படி முடியும் ஒரு வாக்கியத்துல அல்லது ஒரு சொல்லுல வந்து வியங்கோள் வினை எப்படி முடியும் அப்படின்னு சொன்னா க, இய, இயர், அட்டும், ஆக அப்படின்னு சொல்ற விகுதிகள் இடம். இயர், அட்டும், ஆக அப்படின்னு சொல்ற விகுதிகள் இடம்பெற்றிருக்குதுன்னு சொன்னா அது வியங்கோள் வினையாக வந்து கருதப்படுது. அதாவது உதாரணத்துக்கு எப்படி வாழ்க வாழ்கன்னு சொல்லக்கொள்ள க அப்படின்ற விகுதி வருது. ஒளிக, வாலியர் வாலியர்னு கொள்ள இயர், வாழட்டும் வாழட்டும்னு கொள்ள அட்டும் அப்படின்றது வந்து வரும். அட்டும் அப்படின்ற விகுதி. வாலிய, வாழட்டும், வாழ்க, ஒளிக, மழை பொழியட்டும் அப்படி வருது. மழை பொழியட்டும் அப்படின்னு பொழி அட்டும் அட்டும்ன்ற விகுதியில வந்து முடியுது. அப்படி வாரது எல்லாம் வந்து வியங்கோள் வினை. அது வந்து வாழ்த்தலாய்க்கலாம், தூற்றலாய்க்கலாம், அப்படி ஒவ்வொரு வகையில வந்து வரும். இப்ப உங்களுக்கு தந்திர விடைகளை பாருங்க. எழுதாது, எழுதட்டும், எழுதாதே, எழுதாமல், எழுதாயான்னு கேட்கிறாங்க. அப்ப இதுல வந்து வியங்கோள் வினையாக வாரது எது? எத்தனாவது விட? மூன்றாவது. எத்தனாவது விட வரும்? ரெண்டாவது விட. எழுதட்டும் சொல்ற அந்த விகுதி வந்து இடம்பெற்றிருக்குது. சரியாகவே எழுதட்டும் அங்க அட்டும். அவன் மாடியால் இறங்கி வந்தான். இதில் இடம்பெறும் ஆள் உருஃபு. மாடியால் இறங்கி வந்தான். ஆள் உருஃபு நான் சொன்னேன் மூன்றாம் வேற்றுமைக்குரிய உருஃபு. இதுல வார பொருள் வந்து கருவியா, கருத்தாவா, மூலமா அப்படின்னு சொல்லி வரும். பாருங்க, கருவி, கருத்தா, காரணம், நீங்கள், மூலம்னு சொல்லி தந்திக்கு. ஆனா மூன்றாம் வேற்றுமை வந்து கருவி, கருத்தா, மூலம் அப்படின்றத வந்து அடிப்படையாக கொண்டது. இப்ப இங்க வந்து கேட்கிறாங்க இதுல இடம்பெறதால் வந்து அவன் மாடியால் இறங்கி வந்தான்ற அந்த வாக்கியத்துல இடம்பெற ஆள் உருவு உணர்த்துற பொருள் என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. கருவியா, கருத்தாவா, மூலமாடி. இப்ப இங்க வந்து காரணம், நீங்கள்னு சொல்றதெல்லாம் நான்காம் வேற்றுமைக்குள்ள வாரது. சரியா? இப்ப கருவின்னு சொல்லக்கொள்ள கத்தியால் வெட்டினான்னு சொன்னா சரி கருவி. ஆனா இங்க பாருங்க, இங்க தந்திக்கிறத பார்த்தா அவன் மாடியால் இறங்கி வந்தான். மாடியால் இறங்கி வந்தான்னு கொள்ள அவன் என்ன செஞ்சான்? ஏதோ ஒன்றை பயன்படுத்தி தான் கீழே இறங்கி வந்தான். அப்ப ஏதோ ஒன்றின் மூலமாகத்தான் என்ன செஞ்சான்? ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அவன் வந்து இடம்பெயர்ந்து வந்திருத்த வந்து காணக்கூடியதாக இருக்குதாகவே அவன் மாடியால் இறங்கி வந்தான் அப்படின்ற அந்த சொல்லல அந்த வாக்கியத்துல இடம்பெற்றிருக்கிற ஆள் அப்படின்ற உருஃபு உணர்த்துற பொருள் எதுன்னு சொன்னா மூலம். ஐந்தாவது விடை வரும் மூலம் அப்படின்றது. சரி, அடுத்து பாருங்க. தம்பி பாடசாலை சென்றான், ஆனால் அன்று அவன் படிக்கவில்லை. தம்பி பாடசாலை சென்றான், ஆனால் அன்று அவன் படிக்கவில்லை.
இவ்வாக்கியத்தில் மாற்று பெயராக வருவது. நாங்க மாற்று பெயருக்கு சொல்ற இன்னொரு பெயர் தான் என்னன்னு சொன்னா பதிலீட்டு பெயர். உனக்கு எக்ஸாம்ல பதிலீட்டு பெயர் கேட்டாலும் ஒன்றுதான், மாற்று பெயர்னு சொன்னாலும் ஒன்றுதான். அதாவது ஒரு எழுவாய்க்காக அல்லது ஒரு பெயர் சொல்லுக்காக பயன்படுத்தப்படும் இன்னொரு பெயர் சொல் தான் என்னது? மாற்று பெயர் அல்லது பதிலீட்டு பெயர்னு சொல்லும். இவங்க கேட்டிறாங்க மாற்று பெயர் என்னன்னு கேட்டு இந்த வாக்கியத்தில் இடம்பெற்றின மாற்று பெயர். இப்ப தம்பி பாடசாலை சென்றான் ஆனால் அன்று அவன் படிக்கவில்லை அப்படின்ற வாக்கியத்துல வர எழுவாய் எது? எது எழுவாய்? தம்பி. தம்பின்றது இங்க இடம்பெற்றிருக்கிற எழுவாயாக இருக்குது. அப்ப அந்த எழுவாய்க்காக பயன்படுத்திக்கிற சொல் என்ன, மாற்று பெயர் என்னன்னு தான் கேட்டீங்க. பாருங்க, தம்பி பாடசாலை அவன் அன்று ஆனால் அப்படின்னு சொல்லி 5 விட தந்தீங்க. அப்ப இதுல உங்களுக்கு விடையா வருது எது? அவன் அப்படின்றது விடையா வரும். அதாவது தம்பிக்கு பதிலாக அவங்க என்னத்தை பயன்படுத்திடுறாங்க அடுத்த வாக்கியத்துல? அவன் அப்படின்றத பயன்படுத்திக்க. அதாவது தம்பி பாடசாலைக்கு சென்றான் ஆனால் அன்று தம்பி படிக்கவில்லை அப்படின்ட்டு சொல்லாம ஆனால் அன்று அவன் படிக்கவில்லைன்னு சொல்லிக்க. அப்ப தம்பிக்கு பதிலாக அவன் அப்படின்ற சொல்ல பயன்படுத்திடுறாங்க. ஆகவே இதுல இருக்கிற மாற்று பெயர் அவன் அப்படின்றதாக அமையும். சரியா? 17வது கேள்வி இப்ப லேசானது, பதிலீட்டு பெயர்கள். சிறந்த மனிதன் வேற்றுமை தொடர், பெயர் தொடர், அடுக்கு தொடர், விழித்தொடர், உரித்தொடர் தான் எனக்கு தெரியும். தொகை நிலை தொடர், தொகா நிலை தொடர் வரும். அதே மாதிரி அதுல வேற்றுமை தொடர், பெயர் தொடர், அடுக்கு தொடர், அதாவது அடுக்கு சொற்களை கொண்டு அமைந்ததுன்னு சொன்னா அது அடுக்கு தொடர் வரும். விழிப்பாக அமைந்தன்னு சொன்னா விழித்தொடர். ஒரு சொற்கள் பயன்படுத்தப்பட்டுச்சுன்னு சொன்னா அது உரித்தொடர் அப்படி எல்லாம் வரும். இப்ப இதுல சிறந்த மனிதன் கொள் இது லேசா கண்டுபிடிக்கணும். சிறந்த மனிதன் கொள் இது என்ன தொடர்ந்து கேட்கிறாங்க. இப்ப மனிதன் அப்படின்றது ஒரு பெயர் சொல். ஆகவே சிறந்த மனிதன் அப்படின்னு சொன்னா அதேதான் வரும், பெயர் தொடராக வரும். இங்க எந்த ஒரு வேற்றுமை உறுப்போ, அடுக்கு தொடர்களோ, விழிச்சொற்களோ, உரிச்சொற்களோ, உவமை சொற்களோ எதுவுமே பயன்படுத்தப்பட்டது. இங்க வெறுமனே பெயர் சொல் தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஆகவே இது பெயர் தொடராக அமையுது. அடுத்தது பாருங்க, தனியாக பெயர் இடம்பெற்ற சொல். 18வது கேள்வி ஆகு பெயர். சரியா? தனியாக பெயர் இடம்பெற்ற சொல் தாமரை சூடினால். இப்ப ஆகு பெயர்ல வரும் பெயராகு பெயர், வினையாகு பெயர், சினையாகு பெயர், காலவாகு பெயர், தொழிலாகு பெயர், இடவாகு பெயர், அப்படி அந்த பெயர் சுற்றுல வகைகள் அதை வச்சு ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு ஆகு பெயர் இடத்தரைப்படையாக கொண்டிருந்தது சொன்னா அது இடவாக பெயராக அமையும். பெயர் அடிப்படையாக கொண்டதுன்னா பெயராக அமையும். காலத்தை அடிப்படையாக கொண்டதுன்னு இப்ப பாருங்க, கார்த்திகை பூத்தது. இன்னைக்கு கார்த்திகை பூத்ததுன்னு சொன்னா கார்த்திகை அந்த குறிப்பிட்ட மாசத்துலதான் பூக்கும். அப்ப அது காலத்தை அடிப்படையாக கொண்டது. அப்ப அது காலவாகு பெயர். வெள்ளை உளுந்து அப்படின்னு சொன்னா அது பண்பு. வெள்ளைன்னு சொல்றது பண்பு. வட்டமேசை அப்படின்னு சொன்னா அது வட்டமான மேசை, வட்டமேசைன்னு வரும். சரியா? அப்ப வட்டம், வெள்ளை இப்படி பண்ணா அது பண்பாக பெயராக கருதப்படும். இப்ப இங்க பாருங்க, தனியாக பெயர் இடம்பெற்ற சொல்லிட்டு கொள்ள இதுக்கு வார விடையாக உங்களுக்கு வரும் எதுன்னு சொன்னா கலல் பணிந்தான் அப்படின்னு சொல்றது இதுக்கு விடையாக வரும். சரியா? இந்த ஆகு பெயர்கள் எல்லாம் நல்ல இலகுவான பரப்புகள். சரி, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்ப இதுக்கு இரண்டாவது விடையாக அமையும். அடுத்தது 19வது பாருங்க, வா என்பது துணை வினையாக அமைந்த வாக்கியம் எதுன்னு கேட்கிறேன். இப்ப முதல் வினை துணை வினைன்னு நீக்கி முதல் வினைன்னு சொல்றேன்னா ஒரு வாக்கியத்துல மெயினாக வார வினைத்தான் முதல் வினை. சரியா? அதுக்கு சப்போர்ட்டா வாரது தான் நாங்க துணை வினைன்னு சொல்லுவோம். இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு சொல்றேன், அவன் பாடிக்கொண்டிருக்கின்றான். இப்ப இந்த கேள்வியில சின்னொரு பிழை உண்டு. பாருங்க, வா என்பது துணை வினையாக அமைந்த வாக்கியம். அரசன் நாட்டை ஆட்சி செய்தான் அப்படின்னு ஒன்னாவது. ரெண்டாவது பாருங்க, நீ நாளைக்கு பாடசாலைக்கு வா அப்படின்றது 2 வினையே இல்ல, ஒரே ஒரு வினைத்தான் இருக்குது. அவனுக்கு இப்போதுதான் அறிவு வந்தது, அதுல ஒரு வினைத்தான் இருக்குது, வந்ததுன்றது மட்டும். கரிய யானை அசைந்து வருகிறது, அதுலயும் ஒரு வினைத்தான் இருக்கு. நான் கொழும்பிலிருந்து நேற்று வந்தேன், அதுலயும் வந்தேன்ன்றதுல ஒரு வினைத்தான் இருக்கு. ஆனா அரசன் நாட்டை ஆட்சி செய்தான் பாருங்க, ஆட்சி செய்தான் என்றதுல ஆட்சி செய்யறது உண்டாயிக்கலாம். ஆனா எங்களுக்கு இதை விடையாக இருக்கிற இந்த 19வது கேள்வியில
விடையே இல்ல, 5மே வந்து பிழையான விடையாகத்தான் தரப்பட்டிருக்குது. சரியா? நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு துணை வினை அதே நேரம் முதல் வினையில என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு பாருங்க. முதல் வினை நான் சொன்னேன், ஒரு வாக்கியத்துல வர இந்த மெயின் வெர்ப், மெயினாக வர வினை, மெயினாக சொல்ற விஷயம் தான் முதல் வினை. அதுக்கு சப்போர்ட்டா வர்றது தான் துணை வினை அப்படின்னு சொல்றேன். உதாரணத்துக்கு பாருங்க. உதாரணத்துக்கு அவன் பாடிக்கொண்டிருக்கிறான், அவன் பாடிக்கொண்டிருக்கிறான் அப்படின்றதுல பாடி அவன் மெயினா என்ன வேலை செய்யறான், பாடுறான். அவன் மெயினா செய்யற வேலை முதல் வினையா வரும். அதே நேரம் கொண்டிருக்கிறான் என்றது வந்து துணை வினையா வரும். அவன் பாடிக்கொண்டிருக்கின்றான்ல பாடி அப்படின்னு சொல்றது முதன்மை வினையாகவும், கொண்டிருக்கிறான் என்று சொல்றது வந்து துணை வினையாகவும் வரும். அதே நேரம் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. நான் புத்தகம் படித்து முடித்தேன், நான் புத்தகம் படித்து முடித்தேன்னு வரும். நான் புத்தகம் படித்து முடித்தேன்ல நான் முக்கியமா செய்யற வேலை என்ன, படிக்கிறது. அப்ப படித்து அப்படின்னு சொல்றது வந்து முதன்மை வினையாகவும், முடித்தேன் அப்படின்னு சொல்றது வந்து துணை வினையாகவும் வரும். இப்ப இதுல பாருங்க, இவங்க சும்மா இந்த கேள்வியில துணை வினையாக அமைந்த அல்லது வந்து இந்த வாக்கியத்துல வந்து துணை வினை இடம்பெற்றுள்ள வாக்கியம் அப்படின்னு கேட்டிருந்தா அரசன் நாட்டை ஆட்சி செய்தான் அப்படின்றது. ஆட்சி செய்தான், அரசன் என்ன செய்யறான், ஆட்சி. அப்ப ஆட்சின்றது முதல் வினை, செய்தான் என்று சொல்றது துணை வினையா வருது. அப்ப சும்மா இந்த கேள்விய துணை வினை அமைந்த வாக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா முதலாவது விடையை வந்து குடிக்கின்சி. ஆனா இவங்க என்ன செஞ்சிடாங்க, வா என்பது துணை வினையாக அமைந்த வாக்கியம் கூட மத்த 4 விடைகள்லயுமே வந்து ஒரு வினை தான் இருக்குது. விளங்கிச்சாங்க? மெயின் வெர்ப் மட்டும் தான் நீக்கி அந்த துணை வினை வந்து இடம்பெற்றுள்ள. ஆகவே வா என்ற துணை வினைக்கான அந்த வாக்கியத்துக்கான விடை இதுல இல்ல. ஆனா துணை வினை இடம்பெற்ற வாக்கியம்னு சொல்லக்குள்ள முதலாவது வந்து எங்களுக்கு வந்து விடையா குடிக்கணும். அப்படின்னா கேள்வியை மாற்றிக்கோங்க, துணை வினையாக அமைந்த வாக்கியம் அப்படின்னு சொல்லி போட்டு முதலாவது வந்து விடையாக வந்து கொடுக்க இயலும். சரியா? அப்ப முதல் வினை துணை வினைடா, முதல் வினை சொல்றது மெயின் வெர்ப். சரியா? துணை வினை சொல்றது அதுக்கு சப்போர்ட்டா வர ஆட்சி செய்தான், கொண்டிருக்கின்றான், சிரித்து விட்டாள், சிரித்து விட்டாள். அவள் சிரித்து விட்டாள்டா, இல்லாட்டி மாலா சிரித்து விட்டாள்டா. மாலா என்ன செய்யறாள், மாலா சிரிக்கிறது வந்து முதன்மை வினையாக வரும், விட்டாள் அப்படின்னு சொல்றது துணை வினையாக வரும். சரியே? இப்ப 20வது கேள்வி பாருங்க. நான் ஒரு சிறந்த கவிஞன், நான் ஒரு சிறந்த கவிஞன் அப்படின்றதுல இப்ப நாங்க என்ன செய்யறோம், வினை சொல்ல வந்து பயனிலைய வந்து தேர்ந்தெடுக்கணும். நான் ஒரு சிறந்த கவிஞன், அல்லன், அல்ல, அல்லை, இல்லை, அல்லர். அப்ப நான் சொல்றது ஒருமை. அப்ப பின்னுக்கால வர பயனிலையும் ஒருமையில தான் முடிவடையணும். அப்ப நான் ஒரு சிறந்த கவிஞன் என்ன புள்ளில் விட, புள்ளில் விடனா? பேசுங்க யாராலும். விட என்ன வரும், அல்லனா, அல்லவா, அல்லையா, இல்லையா, அல்லறா. எத்தனாவது விட? அதுக்கு விடையா வரக்கூடியது முதலாவது விடையா வரும். நான் ஒரு சிறந்த கவிஞன் அல்லன், அவன் ஒரு சிறந்த பாடகன் அல்லன். விளங்கிச்சா? அப்ப அல்லன் அப்படின்றதுதான் இதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து விதையாக வந்து வரும். விளங்கிச்சா இலக்கண செக்ஷன்? ஓகே, இப்ப நான் உங்களுக்கு வந்து எதிர்பார்க்க கேள்வி கொஞ்சம் எடுத்து வச்சேன். சரியா? அந்த எதிர்பார்க்க கேள்வியை தாரன் எழுதிக்கோங்க. சரியா? டைம் தானே என்ன, உங்களுக்கு நாளைக்கும் கிளாஸ் ஒன்று போட்டிக்குது ஈவினிங்க்கு, அதை இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கு ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த பார்ட் 1 பேப்பர்ல சிறு குறிப்பு கேள்வி விளங்கப்படுத்தல அப்படின்னு சொன்னா டைம் போதான் போன அப்படின்ட்டு அவங்க நாளைக்கு செய்வாங்க. இப்ப நான் உங்களுக்கு எதிர்பார்க்கை கேள்வி தாரேன். எதிர்பார்க்கை கேள்வி தாரது சரி, அதை மட்டும் படிச்சுட்டு போறல. சரியா? மறுவ அந்த கேள்வி வரலன்னு சொன்னா எனக்கு கேச வரல. எதிர்பார்க்கை கேள்வி எடுத்து வச்சேன், அதை தாரேன். ஆனா அதை மட்டும் படிச்சுட்டு போறல, எல்லாத்தையும் தான் என்ன செய்யணும், எல்லாம் படிச்சுட்டு போங்க. கூடுதலா இதுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்தினா சரி.
அது இல்லாம எல்லாம் படிச்சுட்டு போறது நல்லது. சரி, எல்லாம் படிச்சுட்டு போங்க. இது கொஞ்சம் கூடுதல் முக்கியத்துவம் கொடுங்க. சொல்லவா பிள்ளைக்கு என்னென்ன யூனிட் வரும்னு சொல்லி மார்க் பண்ணிக்கோங்க குயிக்கா. மைக் ஆன் பண்ணி பேசுங்க. யாராவது சொல்ல வாண்டு. ஓகே சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களுக்கு தெரியும் முதலாவதுல ஆணாதி கேள்வி எப்பவுமே சங்கப்பாடல்ல வந்து அடிப்படையாக கொண்டது. சங்கப்பாடல்ல உங்களுக்கு எதிர்பார்க்கறது எது அப்படின்னு சொன்னா மார்க் பண்ணிக்கோங்க. நகுதக்கணரே, சரியா? நகுதக்கணரே, அதே நேரம் வாரலஞ்சேரி, படுமழை பொழிந்து, அந்த பாடல் வரும். படுமழை பொழிந்து. அடுத்தது விளையாடு ஆயமொடு. இந்த நாலு, சரி, இந்த நாலு சங்கப்பாடல். நகுதக்கணரே, வாரலஞ்சேரி, படுமலை, விளையாடு ஆயமொடுன்னு சொல்றேன். அடுத்தது குகப்படல சந்தர்ப்ப பாடல்கள்ல வந்த பாடல்களை விட்டுட்டு மற்றதெல்லாம் பாருங்க. சரி, இப்ப வந்தது எப்படின்னு எத்தனை வருஷம் 2019 26ன்னு சொன்னா கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு 7 பாடல்கள் தானே வந்திக்கும். அப்படி பார்க்க போனாலும் குகப்பாடலத்துல வந்து நிறைய பாடல். இப்ப 6வது பாடல், 10வது பாடல், 12, 13, 14, அதுல இந்த 24 வரைக்கும் அதெல்லாம் வந்து வந்தது. அந்த நிறைய பாடல் வந்து இல்ல தானே சந்தர்ப்பத்துக்கு. பாடல பாருங்க, எப்படியுமே குகப்பாடலாம் வந்து 20 மார்க்ஸுக்கும் கேள்வியா வாரினாலும் நீங்க எல்லா பாடலையும் படிங்க. சரியா? அடுத்தது 2வது கேள்வி. அதாவது முதலாவதுல ஆவண்ணா கேள்வி சங்க பாடல்கள்ல உண்டு வரும். அதை எழுதிட்டீங்க தானே? குயிக்கா சொல்லுங்க, எழுதினாண்டு. படுமலை வாரலஞ்சர் எழுதினா சொன்னது அடுத்தது போயிடும், அஞ்சரை கட்டாவிடும். ஓகே, அடுத்தது வந்து 2வதுல ஆவண்ணா செக்ஷன் கவிதை. கவிதைகள்ல எது எதிர்பார்க்கப்படுதுன்னு சொன்னா எழுதிக்கோங்க, குயிக் எழுதுங்க. மூ நல்ல தம்பிட பாரதியார், மூ நல்ல தம்பி அவர்ட பாரதியார் அப்படின்னு சொல்ற கவிதை. அடுத்தது அபூபக்கர்ட எல்லாம் உமதே, உதயசூரியன், சரியா? உதயசூரியன், பாஞ்சாலி சபதம், அதே நேரம் கண்ணம்மா என் காதலி. இந்த 5 கவிதையில ஒரு கவிதை உங்களுக்கு கவிதை தந்து கேள்வி கேட்டு வரலாம். பாரதியார், எல்லாம் உமதே, உதயசூரியன், பாஞ்சாலி சபதம், கண்ணம்மா என் காதலி. ஓகேயா? அடுத்தது உரைநடை பகுதி. 2வதுல ஆவண்ணா கேள்வி. உரைநடை பகுதிக்கு எது வரலாம்னு சொன்னா எனக்கு வயது 13 அப்படின்னு சொல்ற சிறுகதை, எனக்கு வயது 13, தமிழ் தொண்டு. அடுத்தது வந்து சம்பாஷணை ஒரு கலை, சம்பாஷணை ஒரு கலை, இலக்கிய விமர்சனம், இலங்கை ஆற்றுப்படை. இதுல இலங்கை ஆற்றுப்படை எல்லாம் 20 மார்க்ஸுக்கும் எதிர்பார்க்கிற ஒரு கேள்வியாக வந்து காணப்படுது. எனக்கு வயது 13, சம்பாஷணை ஒரு கலை, தமிழ் தொண்டு, இலக்கிய விமர்சனம், இலங்கை ஆற்றுப்படை. அடுத்தது திருக்குறள். 3வது கேள்வி திருக்குறள்ல எதிர்பார்க்கப்படுற அதிகாரம் எங்களுக்கு 10 அதிகாரங்கள் இருக்குது. அதுல எதிர்பார்க்கப்படுறது எதுன்னு சொன்னா தெரிந்து தெளிதல், தெரிந்து தெளிதல். அடுத்தது தெரிந்து விளையாடல், தெரிந்து விளையாடல், சிற்றினம் சேராமை, காலம் அறிதல். சிற்றினம் சேராமை, காலம் அறிதல், இந்த 4 அதிகாரங்களும். சரியா? திருக்குறள்ல இனி வராததை பார்த்துட்டு போங்க. எப்படியும் வந்ததுல வந்து போடுறதுக்கான சான்சஸ் குறவு. வராததை பார்த்துட்டு போங்க. இருந்தாலும் எல்லா குறளும் பாடம் இருந்தாலும் ஓகே, எல்லாம் பார்த்துட்டு கடைசி டைம்ல எல்லாத்தையும் பார்த்துட்டு போங்க. சரியா? இந்த நாளும் வந்து இல்ல. கம்பராமாயணம் எழுதியாச்சு திருக்குறள்? உள்ளே எழுதினா? அடுத்தது கம்பராமாயணம். ஆமாக்கா. ஓகே, கம்பராமாயணம் எழுதுங்க. 14 தொடக்கம் 23 பகுதி சொல்றேன். எந்தெந்த பாடல் பகுதி 14 தொடக்கம் 23 குகனது வீரவார்த்தை பகுதி. சரியா? அந்த வீரவார்த்தைகள் சொல்லுவான் தானே, அந்த பகுதி 14 தொடக்கம் 23
அதே நேரம் அப்படி இல்ல, அது இல்லாட்டி 44 தொடக்கம் 62 நான் உங்களுக்கு செமினார்ல செஞ்ச செக்ஷன் சரியா. 44 தொடக்கம் 62 தான் செமினார்ல படிப்பீச்சர் அந்த பகுதி. 44 தொடக்கம் 62 பரதன் குகனிடம் கங்கையை கடக்குதவி கேட்டல், நாவாய்களின் தோற்றப்பொழிவு, மகளிர்ட செயற்பாடு, அந்த முனிவர்கள் வான்வழியாக கங்கையை கடத்தல் அந்த செக்ஷன் தானே. 44 தொடக்கம் 62 அந்த பகுதி. 14 தொடக்கம் 23 44 தொடக்கம் 62 இந்த பகுதி எதிர்பார்க்கப்படுது. அடுத்தது 5வது கேள்வி உங்களுக்கு வந்து கட்டுரை அல்லது சிறுகதையில வரலாம். 5வது கேள்வி, அதாவது 3வது கேள்வி திருக்குறள், 4வது கேள்வி கம்பராமாயணம் வந்து 5வது கேள்வி உங்களுக்கு வந்து சிறுகதை அல்லது கட்டுரை பகுதிகள்ல வரும். அதுல எதிர்பார்க்கப்படுறது எனக்கு வயது 13, தேர், இலங்கை ஆற்றுப்படை, சம்பாஷணை ஒரு கலை சரியா. எனக்கு வயது 13, இலங்கை ஆற்றுப்படை, தேர், சம்பாஷணை ஒரு கலை அப்படின்ற பகுதிகள் எதிர்பார்க்கப்படுது. 6வது கேள்வி நாவல், நாடகம் அது அடிப்படையாக கொண்டது, சிறுகதையும் இடம்பெறலாம். அதுல வந்து 6வது கேள்விக்குள்ள இரு துயரம், ஒரு வெண்மன கிராமம் காத்து கொண்டிருக்கின்றது நாவல்னு போட்டுக்கோங்க சரியா. இரு துயரம் நாவல். அடுத்தது வந்து நெருக்கடி சிறுகதை, நெருக்கடியையும் பாருங்க, இரு துயரமையும் பார்த்துக்கோங்க. இரு துயரம் எல்லாம் வாசித்தாலே விளங்கிடும். 7வது கேள்விக்கு கவிதைகளாக எதிர்பார்க்கப்படுறது வீசாதீர், ஈழநாட்டுக்குறம், பாரதியார், பெண் விடுதலை. அதே நேரம் குயில் பாட்டையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பெண் விடுதலை, குயில் பாட்டு, பாரதியார், வீசாதீர், ஈழநாட்டுக்குறள். 8வது சிறுகுறிப்பு கேள்விகளுக்கு, 8வது வார சிறுகுறிப்பு கேள்விக்கு சிலப்பதிகாரம், தொண்டு, மானுட சக்தி, திருவாசகம், தமிழர் நாகரிகத்தில் கிராமிய வாழ்க்கை, அடுத்தது புள்ளியில் காலங்கள்ல வந்து குறிப்பா ஒரு காலத்தை வந்து எங்களுக்கு சொல்லலைன்னு சொன்னா, இப்ப ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒவ்வொரு மாதிரி கேள்வி இருப்பாங்க. இப்ப சில வருஷம் வெறும் சங்க காலத்தை மட்டும், வெறும் பல்லவர் காலம் அப்படி எது சரி ஒரு காலத்தை மட்டும் மெயினா வச்சு, அல்லது ஒரு கேள்வி ஃபுல்லா ஒரு காலம் வரும், அடுத்த கேள்வி ஃபுல்லா ஒரு காலம் வரும், அப்படி மெயின் பண்ணி எடுப்பாங்க. ஆனா இப்ப என்ன செய்யறாங்க, எங்கட பேசுறீங்க குறிப்பா 2023 இருந்து என்ன செய்யறாங்க, இப்ப எங்களுக்கு எல்லாம் வந்து நாயக்கர் காலம், சோழர் காலம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டிருந்தாங்க, சங்க மரபிய காலம் எல்லாம். அப்ப கேள்விகள் எடுக்கக்குள்ள காலங்கள்ல எல்லா காலங்களையும் பார்த்துக்கோங்க. அதுல குறிப்பா நீங்க வந்து நாயக்கர் காலத்தையும், சோழர் காலத்தையும், சங்க காலத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க சரியா. நாயக்கர், சோழர், சங்கம் இந்த 3 காலத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. அதே நேரம் சங்கம் அறிவிய பல்லவர்ல வந்து பக்தி செயற்பாடு அப்படி இல்லாட்டி வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம், 2 காலங்களை வந்து ஒப்பிட்டு கேள்வி கேட்கலாம். அதனால 5 காலங்கள்லையும் அந்த காலங்கள்ல தோற்றம் பெற்ற சிற்றிலக்கியங்கள், அதே நேரம் வந்து பிரபந்தங்கள், நாயக்கர் காலத்துல தோற்றம் பெற்ற பிரபந்த வடிவங்களாக இருக்கட்டும், அதே நேரம் 14 கீழ்கணக்கு 14 மேல்கணக்கு நூல்கள், பல்லவர் காலத்து சைவ வைணவ பக்தி இலக்கியங்கள், சோழர் காலத்து பேரிலக்கியங்கள், அதோட பண்புகள், இதெல்லாமே வந்து தெளிவா வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து ஒவ்வொரு காலம், அதாவது ஒவ்வொரு காலத்திலையும் வந்து இலக்கிய மரபு, இந்த காலத்து இலக்கிய மரபு பிற்காலத்துல எப்படி தொடர்ந்துச்சு, அதே நேரம் சங்கம் மருவிய காலம் காவியங்களுக்கு வித்திட்டது. சங்கம் மருவிய காலத்துல தான் 50 காப்பியங்கள்ல முதல் 2 காப்பியங்களும் தோற்றம் பெற்றுச்சு. அதனால சங்கம் மருவிய காலம் தான் காவியங்களோட தொடக்க காலம், விளங்கிச்சா. அப்ப சங்கம் மருவிய காலம் காவியங்கள் தொடக்க காலமாக கருதப்படுறதுக்கு எப்படி வித்திட்டுச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லி கேட்கலாம். அப்படி கேட்டா நீங்க அந்த 2 காப்பியங்களை வச்சுதான் அதுக்கு வந்து எழுதணும். அடுத்தது வந்து சிலப்பதிகாரம், திருக்குறள், நாலடியார், மணிமேகலை இந்த நூல்களுக்கான விளக்கங்களை வந்து கொஞ்சம் தேடி
இன்டர்நெட்லேயும் தர நெட்ல தேடி பாருங்க, அதுக்கான விளக்கங்கள் கிடைக்கும். திருக்குறளை பத்தி கொஞ்சம், சிலப்பதிகாரத்தை பத்தி கொஞ்சம், நாலடியாரை பத்தி கொஞ்சம் என்ன செய்யுங்க, தேடி வச்சுக்கோங்க. அடுத்தது ஈழத்திலக்கியத்துல ஆரிய சக்கரவர்த்தி காலம், ஒல்லாந்தர் காலம், போர்த்துகீசர் காலம், இது மூணையும் வந்து பாருங்க. ஒல்லாந்தர், போர்த்துகீயர், அதே நேரம் ஆரிய சக்கரவர்த்தி, இந்த 3 காலங்களையும் பாருங்க. இன்னைக்கு பரிசு தந்ததுல இடமான டவுட் இருந்துன்னு சொன்னா கேட்கலாம். இந்த கொஞ்சம் சொல்லுங்க. டைம் போதனால தான் ஃபாஸ்டா கொண்டு போகணும். இப்போ உங்களுக்கு வந்து முடிஞ்சிக்கணும். ஆனா நான் சொன்னேன் 8-9க்கு ஆன்சரா. வெயிட். இறுதியாக கொண்ட பெயர்கள் வேற்றுமை உறுப்பை ஏற்கும் போது பெரும் சாரியை வந்து அத்து அப்படின்றது 8வதுக்கு வந்து முதலாவது விட. 9வது இது நமது வீடு. இங்கு வந்துள்ள நமது என்று சொல்றது வந்து உளப்பாட்டு தன்மை அப்படின்னு வரும் 4வது விட. 8வதுக்கு முதலாவது விட, 9வதுக்கு வந்து 4வது விட வரும். வேற என்ன சரி டவுட்டிக்கா? பாடம் கிளியரா பிள்ளைகள் மைக்கோன் பண்ணி சொல்லுங்க, கிளியரா இல்லையான்னு சொல்லி. அடுத்தது வந்து ஃபீட்பேக்ஸ் வந்து போட்டுருங்க கட்டாயம். என்ன மாதிரி டவுட் இருக்குதா? டவுட் இல்லைன்னு சொன்னா 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் டைம் தானே கேளுங்க. காலங்கள் கேள்விகள் செஞ்சதுல என்ன மாதிரி டவுட் இருக்கா? 5:45 வரைக்கும் கிளாஸ் செய்யலாம். சொல்லுங்க கொஞ்சம். காலங்கள் அன்றைக்கு படிப்பிச்சதுல என்ன மாதிரி டவுட் இருக்குதான்னு சொல்லி உங்களுக்கு. பிள்ளைல என்ன மாதிரி டவுட் இருக்குதா காலங்கள்ல? இந்த பேப்பர்ல நான் செஞ்ச பேப்பர்ல என்ன சரி கேள்விகள் என்ன மாதிரி டவுட்ஸ் இருந்தேன்னு சொன்னா உங்களுக்கு கேட்க இயலும். கட்டுரை விளங்கப்படுத்தலன்னு சொல்லி நினைச்சிறேன். கட்டுரை பாருங்க. உங்களுக்கு வந்து 300 தொடக்கம் 350 சொற்கள் கொண்டதாக எழுதணும் அப்படின்னு சொன்னா எப்படியும் ஒரு 3 பக்கம் ஃபுல்லா சரி வரும். சரி, 3 பக்கம் ஃபுல்லா எழுதணும். 300-350 சொற்கள் கொண்டதாக கட்டுரை வந்து அமைய பெறணும். பாருங்க, உங்களுக்கு தந்திர ஹெடிங் மொழி ஆற்றலை வந்து வளர்க்கிறது, அதே நேரம் வாசிப்பும் அறிவு வளர்ச்சியும், பாடசாலை கல்வியும் பிரத்யேக வகுப்புகளும். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஹெடிங்னா பாடசாலை கல்வியும் பிரத்யேக வகுப்புன்னு சொன்னா பிரைவேட் கிளாஸஸுக்கு தான் பிரத்யேக வகுப்புகள்னு சொல்லும். நம்ம பாடசாலை கல்வி பிரத்யேக வகுப்பு. இது வந்து எப்படி எப்படி பிள்ளைகளோட படிப்புல, அதாவது மாணவர்களோட கல்வியில வந்து எப்படி தாக்கம் செலுத்துது, அதனால கிடைக்கிற நன்மை என்ன, தீமை என்ன, இதால வந்து என்ன பயன்களை வந்து எனக்கு பெற்றுக்கொள்ளலும் அப்படின்னா என்ன செய்யலாம், ஒரு பந்தியில ஒரு விஷயத்தை கொடுத்து எழுதணும். ஒரு கட்டுரை ஒன்று எழுதக்கொள்ள இப்ப பாருங்க, 4வது போதைப் பொருள் வியாபாரமும் அதன் விபரீதமும், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். இப்படியான ஹெடிங் தான் உங்களுக்கு வரும். கஷ்டமான ஹெடிங்ஸ் வந்து வராது. இயற்கையை பத்தி ஒன்று தருவான், சமூகத்தை பத்தி ஒரு ஹெடிங், மொழியை பத்தி ஒரு ஹெடிங், இல்லாட்டி வந்து ஒரு அறிஞரை பத்தி, அரசரி ஒரு அறிஞரை பத்தி, நல்ல தம்பி, சோலைக்கிளி, அப்படி அரசரி பத்தி ஒருத்தர் எழுத சொல்லி வரும். இது மாதிரியான பொதுவான ஹெடிங்கள் தானே உங்களுக்கு வந்து கிடைச்சது. சரியா? அப்ப கட்டுரை எழுதப்பட என்ன செய்யணும்னு சொன்னா சட்டகம் அமைச்சுக்கொள்ளணும். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து தலைப்புக்கு ஏற்ற ஒரு அறிமுகம், அதுக்கப்புறம் 1வது பந்தியில என்ன விஷயம் கொடுக்குற, 2வது பந்தியில என்ன கொடுக்குற, அதாவது 1வது பந்தியில வந்து என்ன விஷயத்தை பத்தி நாங்க சொல்ல வரோம், 2வது பந்தியில அதனால கிடைக்கிற நன்மை என்ன, 3வதுல வந்து தீமை என்ன, அது பிறகு அதை எப்படி தவிர்க்கலும், அந்த தவிர்க்கிறதுனால எதிர்காலத்துல என்ன பயன் வந்து ஏற்பட போகுது, அதுக்கான ஒரு முடிப்புரை. இப்படித்தான் ஒரு கட்டுரை வந்து அமைப்பெறணும். அறிமுகம் அந்த இதெல்லாம் கொடுத்து எழுதினு சொன்னா உங்களுக்கு 25 மார்க்ஸ் ஃபுல்லா வந்து 25 மார்க்ஸுக்கு வந்து எழுதிக்கொள்ள ஏழுமாக இருக்கும். என்ன மாதிரி டவுட்டிக்கான கேளுங்க பிள்ளை.
மற்ற நாளைக்கு டவுட் கேட்கான்னு கேட்கறதுக்கு டைம் இருக்காது. இன்னைக்கு கேட்டா நீங்களே பேச மாட்டீங்க. டவுட் இல்லைன்னு சொன்னா கிளாஸ் எண்ட் பண்ணிடும். சரியா? இப்போ நீங்க வாட்ஸ்அப்ல டவுட்ஸ் கேட்டு போட்டேன்னு சொன்னா ரெஸ்பான்ஸ் பண்றே குறவு. அதுதான் கிளாஸ் டைம்ல கேட்குறேன். இருந்தா சொல்லுங்க. முடிப்போம் அப்ப கிளாஸ் டவுட்ஸ். இந்த பிடிஎஃப் குரூப்ல போட்டு தானே மாய்க்குது. நீ லேட்டா ஜாயின் பண்ணா சார் நான் இன்னொரு போட்டுடுறேன். விளையாட்டு சண்டே கிளாஸ் நாளைக்கு செய்வாங்க. உங்களுக்கு சத்துஸ்கா மிஸ் நாளைக்கு செய்வாங்க. ஜாயின் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு டைம் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த டைம்ல சொல்லி ஜாயின் பண்ணுங்க. அப்ப இங்கே முடிச்சோமா? டவுட் ஒன்றும் இல்லை தானே? ஈக்கா இல்லையானு சொல்லுங்க. அப்ப முடிச்சிடலாம். ஓகே, அப்ப நான் முடிப்போமே. சரியா? தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. ஓகேம்மா.